எல்லாரும் எடுத்துருந்தா தீப பயிற்சி கண்ணாடி பேசுறது ஜீவகாந்தி பத்திரத்தை பற்றி சொல்கிறாங்க சொல்லுவாங்க. அப்படி எடுக்காதவங்க இருந்தால் தொடர்ந்து அகக்காய் வந்து எடுத்துக்கோங்க. சரியா? நீங்களே எடுக்கல. ஆனால் துரியம் செய்யுங்க. துரியமாக செய்யலாம். இந்த ஜீவகாந்த பெருக்கு பயிற்சி அப்படின்றது நமக்கு வள்ளலார் மூலமாக வேதாத்திரி மகர்ஷிக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த ஒரு பயிற்சி. ஒன்று முன்னாடி சொல்லும்போது நாங்களாம் கற்றுக்கும்போது அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விளக்கு தவம், கண்ணாடி தவம் அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தாங்க வேண்டாம் தவம் வேண்டாம் பயிற்சி மாற்றிடுவோம் அப்படின்னு அப்புறம் பயிற்சி அப்படின்னு. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா தவம் பண்ணுறோம். தவம் பண்ணும்பொழுது நம்முடைய உணவு வந்து உடம்புக்குள்ள ஆக்னை, துரியம், துரியாதீதம், 9 மைய தவம் எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஆனாலும் அதோடு சேர்ந்து ஜீவகாந்த பெருநோயை சாமிச்சு கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டால் ஒன்று வந்து நம்முடைய வினைன்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத சீக்கிரமாக கழிகிறது. இன்னொரு ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளோட தவம் கிடைக்கலேங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அதை சரி செய்து கொள்வது. மூணாவது ஏதாவது ஒரு காரிய தடை இருந்தால் அது நம்ம விட்டு நீங்கிறதுக்கும் கண்டிப்பாக ஜீவகாந்தத்திற்கும் வேண்டும். ஒன்று வினை கழிவதற்கு வேகமாக, ரெண்டாவது தவம் சித்திப்பதற்கு, மூணாவது நம்முடைய காரிய சித்தின்னு சொல்லுவாங்க. காரியம் நம்ம என்ன உறவுகளாக வச்சிடலாம் இருக்கும். அதுதான் அதில் வந்து தீப பயிற்சிக்கும் கண்ணாடி பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டால் தீப பயிற்சி வந்து ஒரு தூண்டில் வச்சு மீன் பிடிக்கிற மாதிரி ஒவ்வொரு மீனாக பிடிச்சி கூட ஏறுற மாதிரி. கண்ணாடி பயிற்சிங்கிறது வலை வீசி மீன் பிடிக்கிற மாதிரி. வலை வீசி மீன் பிடிச்சாச்சுன்னா சீக்கிரம் கூட நேரம் முடியும். ஆனால் சாமிஜி வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தீப பயிற்சி பண்ணணும், கண்ணாடி பயிற்சி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. தீப பயிற்சி வாரத்தில் 2 தினமும், கண்ணாடி பயிற்சி வாரத்தில் 2 நாள் பண்ணலாம். 7 நாள் பண்ணா என்ன? 7 நாள் பண்ணும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே சரியா இருக்கும். ஆனால் அந்த ஜீவகாந்த உடம்புல பெருகி இருந்ததுன்னா மன அலைச்சல் வேகம் வந்து நிற்காது. உடம்புல ஓரளவு பற்றாக்குறை இருந்தாலும் தூக்கம் வரும். அந்த தூக்கம் வந்து உடற்பயிற்சியின் காரணமாக நம்ம பணத்தை செலவு பண்ணுறது. நம்ம வந்து இயக்கம் அப்படின்னு நிறைய செயல்பாடு இருந்தால் கூட 2 விதமாக தான் ஜீவகாந்த ஆற்றலை பிரிக்கிறோம். ஒன்று உடல் இயக்கம், இன்னொன்று மன இயக்கம். இந்த மன இயக்கத்தோடு சேர்ந்தது பேர் தான் புலன் இயக்கம் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ கண்ணை காலையில் திறந்ததுலேயே மனசு வேலை செய்ய தொடங்கிடும். அப்படி இல்லை கண்ணை மூடி இருந்தாலே மனசு வேலை செய்யும். என்னன்னு கேட்டால் இப்போதையே எந்திரிக்கணுமா, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிக்கணுமா, அது எது கேட்க மனசு தானே கேட்குது. அப்போ மனசே என்ன பண்ணும், கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடியே அது நம்மளோட கேள்வி கேட்குற மாதிரி மனசு வந்து வேலை செய்ய தொடங்கினாலே முடிச்சுக்கணும் தூங்கலை. அப்போ முடிச்சுட்டு இருக்கும் பொழுது காலையிலேருந்து இரவு வரையிலும் 2 வேளையும் நமக்கு செலவாகுது. உடம்புக்கு உள்ள இருக்கும் செலவாகுது, வெளியில மனசாவும் செலவாகுது. ஆனால் இந்த ஜீவகாந்த ஆற்றல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சாமிஜி சொல்றாரு காந்த தத்துவத்தை அப்போ உணர்ந்தவர்களால் சொல்ல முடியல. அதனால அதை எப்படி ரிசீவ் பண்ணணுங்கிறதுக்காக கோயில்கள், எந்திரம், தந்திரம், ரூப அரூப வழிபாடு இப்படி எல்லாம் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து இந்த நாள் விஞ்ஞானம் ஏற்ற பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரத்தின் மூலம் எளிதாக விளக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ எப்படி கரண்ட் இருக்கோம், அந்த கரண்டை வச்சுக்கிட்டே தெய்வத்தை வைக்கலாம். ஏன்னா கரண்ட் தெய்வம் கேட்டால் கரண்ட் தெய்வம் நம்மளால உருவாக்க முடியல. எல்லாமே தெய்வம் தாங்க. நீங்கள் அப்படியே ஒரு ஒட்டுமொத்த நாங்கள் ஒன்றே முடிச்சுட்டோம்னா யாராவது வந்து சமையல் பண்ணினா முடியாதுன்னு சொல்லிடுங்க. ஏன்னு கேட்டால் அது தெய்வம் நம்மளால உருவாக்க முடியாது. ஆனால் யாரும் எடுத்து சோறு கூட முடியாதா அப்படி கேட்பாங்க. அதனால் அதுதான் நமக்கு தெரியாது, சொல்ல முடியாது. அப்போ நம்ம எதையெல்லாம் உருவாக்க முடியாது, நான் பயன்படுத்த முடியும். அந்த 2 வச்சுக்கோங்க. உருவாக்க முடியாது, பயன்படுத்த முடியும் அப்படின்னா இந்த உருவாக்க முடியாத ஒன்று எதுன்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரான். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் யாராலும் உருவாக்க முடியாது. அது அணுங்கிறது இயல்பு வந்துட்டே இருக்குது. இல்லை அப்போ எலக்ட்ரான் நம்ம எங்கேருந்துலாம் எடுக்கிறோம்னா பஞ்சபூதங்கள் இருந்து
மின்சாரத்தை எந்த இடத்துல கண்ணால பார்க்கவே இல்லை. அப்போ கண்ணால பார்க்க முடியாத மின்சாரம் கருவி கொண்டு நம்ம கரெக்டாக பயன்படுத்துவதற்குண்டான அறிவு நிலையில நம்ம இருக்கிறோம். இப்போ மின்சாரம் என்ன பண்ணுதோ அதே தான் ஜீவகாந்தம் பண்ணுது. மின்சாரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கருவிக்கு தக்கபடி தன்னை வெளிப்படுத்தும். இப்போ மைக்குனா சவுண்ட் கொடுக்குது, பல்பை முடிவுனா வெளிச்சம், ஃபேன் காற்று. அப்போ நான் கேட்குறேன், நம்ம காற்று அனுபவிக்கிறோமா கரண்ட் அனுபவிக்கிறோமான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? காற்று அனுபவிக்கிறோமா, ஃபீஸ் எடுத்துக்கிறோம். கரண்ட்டுக்கு ஃபீஸ் எடுத்து எப்படியே காற்று அனுபவிக்கிறோம், கரண்ட் தான் அனுபவிக்கிறோம். ஆனால் காற்றால் அனுபவிக்கிறோம், சத்தமாக அனுபவிக்கிறோம், வெளிச்சமா. அயன் பாக்ஸில் சூடு, ஏசியில் குளுமை தான். அனுபவம் பண்ணுவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய எனர்ஜி எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆற்றல் கரண்ட், அது பேர் மின்சாரம். அந்த மின்சாரம் என்ன பண்ணுறது? கண்ணுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியாட்டாலும் அந்தந்த கருவி மனுஷனோட கண்டுபிடிப்பு தானே. இதில் போய் வச்சாச்சுன்னா சவுண்ட் அருமையை கொடுத்து காட்டுது. பல்பில் போய் விட்டாச்சுன்னா மின்சாரம் இருந்தால் தான் எரியும்னா மின்சாரத்தால் எல்லா வேலையும் செய்ய முடியும். ஆனால் கருவி இருந்தால் செய்ய முடியும், நேரடியாக தொட்டு பண்ண முடியாது. அப்போ மனுஷன் செஞ்சுக்கிறான். எப்போ கருவி தூக்கிட்டே அடைய முடியுமா? கண்டுபிடி ஒயர்லெஸ். இப்போ ஒயர் இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம்? இப்போ இருக்கு மோதிட்டே இருக்குது, அலைனா கண்ணுக்கு தெரியல, அது ஒயரும் இல்லை, ஆனால் டவர் இருக்குல்ல. டவர் என்ன பண்ணுறது? ஒட்டுமொத்தமாக எனர்ஜியை வாங்கிட்டு எல்லா பக்கமும் பாஸ் பண்ணுது. சமயத்தில் நம்ம அவசரமாக வீட்டுக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னா நாட் ரீச்சபிள் அப்படின்னு வந்தால் தொடர்பு இலைக்கு வெளியே உள்ளா அப்படின்னா தொடர்பு இலைக்கு வெளியே உள்ளாரா அப்படின்னா நம்ம கேட்போம். கேள்வி 28 இல்லையா? ஏயா நான் ஃபோன் பண்ணும்போது எங்கேயாவது போய் பாருங்களா, அது ஒரு பொம்பளை சொல்லுதா தொடர்பு இலைக்கு வெளியே உள்ளா அப்படின்னா அப்புறம் அங்கதான் இருந்தேன் வச்சேன் பதில் சொல்லல அப்படின்னா வீட்டில் அதான் நடந்துச்சு. அந்த மாதிரி நாம் ஒரு விஷயத்த ஏதோ ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா அப்புறம் டவர் கிடைக்கலன்னா நம்ம நாட் ரீச்சபிள்னு சொல்லிடுறோம். அப்புறம் டவர் கிடைக்கலன்னா நாங்கள் ஏதோ ஒரு அலை இருந்தால் தான் கிடைக்கும். ஆனால் நம்ம கண்ணுக்கு அலை தெரியல. அப்படி கண்ணுக்கு தெரியல, ஆனால் இந்த அலை ரிசீவ் பண்ணுறது ஒரு டவர். அப்போ இங்கே ஒருத்தர் இருந்தால் நான் ஃபோன் பண்ணுறேன்னா இவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணாலும் இவங்க நம்பரை நாங்கள் தட்டின உடனே அலை எங்கே போகும்? டவர் தான் போகும். உடனே இந்த தான் எனக்கு ஃபோனை இங்கே போக வேண்டியதானே அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அருகருகில் ஃபோனை வச்சுட்டு ஃபோன் அடித்தாலும் அது நேர போகிறது எங்க? டவர் தான். அப்புறம் பூமிக்கடியே அலையை தான் எடுத்து போகிறாங்க. முழுக்க முழுக்க செல்வம் வழியாக கரண்டில் போயிட்டே இருக்கு. இப்படி எல்லா பக்கமும் அலையாக இருப்பது மின்னாற்றல், அது மின்சாரம். அந்த மின்சாரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் கருவிக்கு தகுந்தபடி தன்னை வெளிப்படுத்தி இருக்கிற மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி பெயர் ஜீவகாந்தம். ஜீவனா உயிர், காந்தம்னா அலை இருக்கும். அப்போ ஜீவனுக்கும் காந்தத்துக்கும் உள்ள தொடர்பு நமக்கு தெரியும். அந்த தொடர்பு தான் அந்த எரியிற விளக்குல இருந்து வெளிச்சம் வந்துட்டே இருக்குன்னு சொல்றோம்ல. அப்போ விளக்குல எரிஞ்சுட்டே இருக்கு சுடர், சுடரினுடைய அலை வெளிச்சம்னு சொல்ற மாதிரி இந்த உயிர் என்பது சுடர், வெளிச்சம் என்பது காந்தம், அலை. இந்த சுடர் எரிஞ்சுட்டே இருந்தா அலை வந்துட்டு வீசிட்டே இருக்கும். சுடர் அதே இடத்துல தான் இருக்கும், ஆனால் அலை எல்லா பக்கமும் வரும். அதே மாதிரி தான் கண்ணு இருக்கும், ஆனால் கண்ணுடைய போனதாலும் எல்லாம் போகும். எவ்வளோ தூரம் பார்க்க முடியும் அந்த எல்லைகளை நம்ம பார்க்க முடியுதுல்ல. அதே மாதிரி காதல் போகிற காந்தம் எவ்வளோ சத்தத்தை ரிசீவ் பண்ண முடியுமோ அவ்வளோ சத்தத்தை அதை ரிசீவ் பண்ணும். அதே மாதிரி தான் வாசனை. நம்ம வீதி வழியாக போகிறோம்னா அந்த உணவு பார்க்கவே வேண்டாம். நம்ம கரெக்டாக நம்ம நாசி என்ன பண்ண ரிசீவ் பண்ணி இது ரசமா இல்லையா, இது சாம்பாரா அப்படிலாம் தெரியல. அந்த குழம்பு போய் நேரத்தையே பார்க்க வேண்டாம். ஆனால் நம்ம அறிவு வாசனையை வச்சு எல்லாம் சொல்லிடும். இப்படியே நம்ம பார்த்தா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்த ஆற்றல் 5 குடல்களின் வழியாக வெளியில் செல்லும் பொழுது அது மின்சாரம் மாதிரி அந்தந்த கருவியில் தான் வெளிப்படும். மின்சாரம் நீங்கள் இது கொண்டே வச்சுட்டு உடனே மைக் முதலே வேற ஒன்றை வச்சு பேச முடியுமா? முடியாது. லைட் ஏறிங்கன்னா வெளிச்சம்னா நான் லைட் சுவிட்சை போட்டாதான் வெளிச்சம் வரும். நான் ஃபேனை போட்டு காற்றேடி வெளிச்சத்தை தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி அந்தந்த கருவியில் எப்படி மின்சாரம் சரியாக வேலை செய்யுதோ அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவகாந்த ஆற்றலுக்கு அறிவு. அந்த அறிவு அந்தந்த கருவி வேலையெல்லாம் செய்யும், அது அடுத்த வேலை செய்யும். இது நம்ம நடைமுறை வாழ்க்கை தான். ரோட்டில் நான் நடந்து போயிட்டே இருக்கிறேன், அது தவம் வேலை பண்ணுற ஆள் பார்ப்போங்க.
இங்கே என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா காது வேணும் கண்ணு வேணும். முன்னாடி பார்ப்பதற்கு கண்ணு, பின்னாடி சத்தம் வர கேட்கறதுக்கு காதுன்னா இந்த கண்ணும் காதும் இருக்கு அப்படியே போகிறோம். ஆனால் கரெக்டாக காலை எடுத்து வைக்கிற மாதிரி அந்த காலுக்கு கண்ணாக இருப்பது எது? இந்த கண்ணு தான். அந்த காலுக்கு காது சவுண்ட் கொடுக்குறது எது? இந்த காது தான். ஆனால் இந்த புலன்களின் துணை கொண்டு தான் இந்த கருவியெல்லாம் வேலை செய்யலாம். அப்போ ஞானேந்திரியங்களின் துணை கொண்டு கர்மேந்திரியங்கள் வேலை செய்யணும். ஆனால் வேலை செய்யறதுக்கு உடம்புக்குள்ள என்ன வேணும் கேட்டால் போதுமான அளவு ஜீவகாந்தம், சென்சிட்டி பவர், திணிவு பெற்ற கரண்ட் மாதிரி. கரண்ட் உடம்பு சரியா இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. கரண்ட் இருக்கும் ஆனால் இல்லை. கரண்ட் முழுமையாக இருந்துருந்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? டிவி போடலாம், அப்புறம் ஏசி போட்டுக்கலாம், வேற வாஷிங் மிஷின் போடலாம் இல்லையா? அப்புறம் மிக்சி, கிரைண்டர், ஹீட்ரு, சாப்பிட்லாம். காலையில் நம்ம கரண்ட் வேணும், கருவி வேணும். எல்லாம் இருந்தாலும் வோல்டேஜ் கரெக்டாக இருந்தால் தான் எல்லா விஷயமும் செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா செய்ய முடியாதுல்ல. நம்மளோட உடம்பு அதே மாதிரி தாங்க. இங்கே பஞ்சபூதங்கள் இருக்குது. எப்படி பஞ்சபூதங்களில் இருந்து ஒரு எலக்ட்ரானை எடுக்கிறோமோ வெளியில் இருந்து, அதே மாதிரி நம்ம உடம்புலேருந்து ஒரு எலக்ட்ரான்ங்கிறது உருவாகி அது அந்தந்த உறுப்புல போய் இறைநிலையோட உரசி காந்தமாக வெளியில் வரும்பொழுது கண்ணு வழியாக போனால் வெளிச்சம், காது வழியாக போகும்போது சத்தம். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மின்சாரம். அதே மின்சாரம் ஜீவகாந்தம் இன்னொரு இடத்துல தன்மாற்றம் அடையுது. அதுக்கு பேர் கெமிக்கல் அல்லது ரசாயனம். அதுதான் நம்ம சுவைக்கிறது, வாசனை. 2 நாள் காய்ச்சல் அடிச்சா 3ஆவது நாள் என்ன சரியில்லை சொல்லுவோம். வாய் செல்லப்பா ஏற்கனவே சாப்பிட முடியாது. காய்ச்சல் வேற வந்து நல்லதாக போச்சு. ஏன்னா ஒரே நல்லாவே தைரியமாக சொல்லிடலாம். நல்லா இருக்கும்போது சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னால் அது பிரச்சனை. இப்போ நானே நல்லா சாப்பாடும் நல்லா இருக்கும். இப்போ நானே நல்லா இருந்தேன்னு கேட்டால் நம்ம காந்தம் பற்றாக்குறை. இந்த காந்தம் பற்றாக்குறை வரும்பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல குறைஞ்சிடும். நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புக்குள்ள குறைஞ்சிச்சுன்னா ரசாயனம் எல்லாம் போயிடும். அப்புறம் வெளியிலேருந்து ரசாயனம் நம்ம கொடுக்குறோம்னா அது மருந்து. நம்ம முதல்ல காக்குறது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய நாக்கும் வாசனையும் கிடையாது. இன்னும் 5-6 நாள் வெளியிருந்து அவங்க சொல்லுவாங்க கண்ணே சுத்தமாக எடுத்துக்கலாம் இருந்து போயிருக்கு அப்படின்னா இந்த உணவுல இருந்து நீரில் இருந்துலாம் எடுக்கக்கூடிய காந்தம் உடம்புக்குள்ள போகலை. இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா காந்த பற்றாக்குறை வரும்பொழுது உடம்புக்குள்ள உறுப்புலாம் இயங்காது, ஸ்லோவாயிடும். அப்போ தான் பார்ப்போம் ஆகா டயர்டாக இருக்கிறோம், வோல்டேஜ் குறைஞ்சி போச்சு. நம்ம அதை சரிப்படுத்த 2 வழி செய்யலாம். ஒன்று எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணாலும் சரியாயிடும். சரியான மறுபடியும் ஆள் கொடுக்குறோம் கரண்ட். இன்னும் கொஞ்ச நேரம் எல்லா செலவையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னா டாக்டர் சொல்கிறாரு. இந்த பாருங்க சாம படுத்து தூங்குங்க அப்படின்னு. ஏன்னு கேட்டால் மன இயக்கத்திற்கு தேவையான காந்த ஆற்றலை முதல்ல லாக் பண்ணுறது தூக்கம் தான். அப்போ நல்லா ஓய்வெடுக்க உடம்புக்குள்ள மருந்து எல்லாம் போகும்போது உற்பத்தியாகிறதுல காந்தம் இது நோய் எதிர்ப்பு சக்தியாக மாறும். இப்போ அப்படி இல்லாமல் நம்ம தினசரி தூங்குற பாருங்க. அந்த தினசரி தூங்கும் பொழுது காந்த பற்றாக்குறை இருந்தால்தான் நம்மளால தூங்க முடியும். காந்த பற்றாக்குறை இருந்தாலும் உடம்பு நல்ல உடம்பு இல்லைன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க எவ்வளோ நேரம் வேலை செய்யலாம்னா செல்ஸ் எல்லாம் சீக்கிரம் தேய்மானம் ஆயிடும், ஓய்வு இல்லாமல். அதனால உழைப்பு உறக்கமாக அளவு முறையோட இருக்கணும் அப்படின்னா இப்போ காலையில் எந்திரிக்கும் பொழுது 100 வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம். மனசால அப்புறம் எப்படி இந்த ஃபோன் வந்து ஒரு சார்ஜ் இல்லைன்னா அப்படியே நம்ம கூப்பிடுவாங்க ஒழுங்காக சார்ஜ் பண்ணி 2 காமிக்கணும். அதே
அப்படி இருக்கவங்களுக்கு பற்றி சொல்ல முடியாத அறிவில் அப்படி கேட்பாங்க. அந்த அறிவு ஏன் கேட்கறது, இந்த அறிவு ஏற்காது. அதனால என்ன பண்ணிக்கிறது, ஏற்றி விட்டுரும். ஏற்றி விட நம்ம பார்த்து போயிட்டு வந்துடணும். மறுபடியும் மனசு என்ன பண்ணிடுது, கரெக்டாக ஒடுங்கி தூங்கும். சில பேருக்கு நைட் எழுந்திரிச்சா தூக்கமே வரதில்லைப்பாங்கல்ல. ரொம்ப சிம்பிள். ஒன்று நம்மளை வாழ்க்கை வளர்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்கு. நம்ம தூக்கம் வரலைன்னா, இல்லைன்னா நமக்கு யாரை பிடிக்குமோ அவரை வாழ்க்கை வளரணும் அப்படின்னு வேணும். பிரபஞ்சத்தை வளரணும். எத்தனை முறை வாழ்க்கை வளரணும் சொல்ல 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 மன இயக்கம் இயல்பாகவே குறைஞ்சி மறுபடியும் தூங்கிடலாம். இப்போ அது முடிஞ்சு போச்சு. காலையில் எந்திரிக்கிறோம், வழக்கத்துல 100 நேரம் கிட்டா, அப்புறம் 100 நேரம் கூட மறுபடியும் செலவு பண்ணுறோம்னா இதேதான் வேணாம் ஓகே. இப்போ தூக்கம், இப்போ நமக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். தூங்கினாதான் காலையில் நிரம்பிதான் நம்ம எழுந்திரிக்கிறோம். அப்போ எதுக்கு ஜீவகாந்தத்திற்கு பயிற்சி பண்ணணும்? அது ஒரு தீப பயிற்சியாக இருக்கலாம், அது கண்ணாடி பயிற்சியாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக செய்தே ஆகணும். செய்யாமல் இருந்தால் அந்த தூக்கத்தினுடைய அளவு மாற தொடங்கிடும். கரெக்டாக தூங்கி எழுந்திரிக்கிற மாதிரி ஒரு 5 மணி நேரம் தூங்கினா கூட போதும். அது 5-5.5 மணி நேரத்தில் நம்ம விழிப்பு வந்துடும். ஏன்னா காந்தம் சீக்கிரமாக நிரம்பி இது செல்ஸ்லாம் பழகிடும். ஒன்று. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இருப்பு நிலை உடம்புக்கு போகிறது அப்படி வழக்கமான பலவீனமாக நம்ம உடம்பு மாட்டோம். நம்முடைய மன அலைச்சல் இயல்பாக குறையும். நம்ம தூங்குவோம், ரொம்ப டயர்டெல்லாம் ஆகினா தூங்கணும் அப்படிங்கிறது வராது. எவ்வளோ நீங்கள் உழைச்சாலும் நம்முடைய காந்த இருப்பு நம்மிடம் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் நம்மிடம் இருக்கும். அதனால தான் ஜீவகாந்த பெருக்கத்தை கொண்டு வந்து வள்ளலார் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது ஏன் காலை நேரம் செய்யணும்? ஏன்னா ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுதான் பதில் சொல்லணும். சரியா? காலையில் 100 நம்மள அப்படியே நிரம்பி உட்காந்துருப்பா இருந்துச்சு. இப்போ ஏற்கனவே குடத்துல நிறைய தண்ணி இருக்கு. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டால் குடம் என்ன ஆகும்? நிரம்பி வெளியில் வெளியிடும். அது வேஸ்ட் தான். ஏற்கனவே இது நிரம்பி இருக்குது. மறுபடியும் எப்படின்னு காந்தத்தை கொண்டு வந்து நிரம்ப முடியும். அப்போ தூக்கத்தில் நிரம்புறது, தூக்கத்தில் நிரம்புறது வாங்காங்கன்னே சாப்பாட்டில், நீரில், பூமி மையத்தில், மூச்சு காய்ச்சலாம் நம்ம என்ன பண்ணுறோம்? வாங்குறோம். வாங்குறதுலாம் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, கழிவும் வாங்குறதும் என்னாகும்? ஒரு சமன்பாடு நடத்திக்கிட்டே இருக்கும். தண்ணி குடிச்சாச்சா, அணுக்களை எல்லாம் எடுத்துட்டு கழிவு வெளியில் விட்டுரும். சாப்பிட்றோமா, அணுக்களை எல்லாம் பிரித்து எடுத்து கழிவு வெளியில் விடும் இல்லையா? அப்போ ஒரு மூச்சு காற்று அதே மாதிரி தான். உள்ளே போகணும், மறுபடியும் வெளியில் வரணும். அப்போ ஒரு கழிவும் இருக்கு, ஒரு உள்வாங்குதல் ரெண்டும் இருக்கு. வரவு செலவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வாங்காமல் ஒன்று காலையில் வாங்குறோம் பாருங்க, அந்த ஜீவகாந்த பெருக்கத்தில் வரவு மட்டுமே இருக்கும், செலவு இல்லை. இப்போ ஏன் காலையில் செய்யணும்? காலையில் ஆல்ரெடி என்னோட நிரம்பி தானே இருக்கு, தூங்கி முடிச்சு எல்லாம் புதுசாக தான் இருக்கேன் அப்படின்னு கேட்டால் நமக்கு தவம் நல்லா கிடைக்கணும்னா அது வான்காந்தத்தின் தீர்வு உடம்புக்குள்ள அதிகமாக வேணும். தூக்கத்தில் அது கிடைச்சிருக்கு. ஆனால் அது தூக்கத்தில் கிடைக்கும் பொழுது மனசோட விழிப்பு நிலையை நம்ம வாங்கணும். மனசோட விழிப்பு நிலையில வாங்குறதுக்கு தான் ஒரு கருவியை பயன்படுத்துகிறோம். ஒன்று தீபம், இன்னொன்று கண்ணாடி. இப்போ தீபம் பயிற்சி பண்ணலாம், கண்ணாடி பயிற்சி பண்ணலாம். சில பேருக்கு வந்து கண்ணாடி பயிற்சி ஒதுக்காதுவாங்க, சில பேர் வந்து தீப பயிற்சி சரியாக செய்ய முடியுமாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பயிற்சி செஞ்சே ஆகணும். காலை நேரம் செய்ய காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், தூய்மையான வாழ்நாள் ஆற்றல் காலை நேரம் தான் இருக்கும். இது வந்து 4 to 6 சொல்லுவாங்க, அது 7 மணி. 4 மணிக்கு மேலே நம்ம எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த பயிற்சி. ஆனால் 15 நிமிஷம் தான் ஆகும். அந்த 15 நிமிஷம் நம்ம ஒதுக்கும் பொழுது நிரம்பிய உடம்புக்குள்ள மீண்டும் காந்தத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியாது. ஆனால் காலை நேரத்தில் தான் காந்தத்தை வேற வாங்க வேண்டியது இருக்கு. அப்போ என்ன செய்யலாம்னு கேட்டால், செலவு செய்யணும். அந்த செலவு தான் ஒன்று கண்ணாடி, அது சுடர் பார்க்கறது. இப்போ பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்? அதிகமான காந்தம் செலவாகுது நம்முடைய கண்வெளி வழியாக தான் பார்க்கணும். அப்படி கண் வழியாக நம்ம பார்க்கணும், சுடரை பார்க்கணும்னா கண் வழியாக 1 நிமிடம் சுடரை பார்க்கும் பொழுது செலவாகும். செலவானோட உடம்புக்கு ஒரு வெற்றிடம் வந்துடும். அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தான் நம்ம வெளியிலேருந்து என்ன பண்ணுறோம்? வான்காலத்தை உள்ள நிரப்பட்டும் தூய்மையான வான்காலம் வேணுள் அடையாளமாக நிரம்புகிறதுங்கிற பாவனையில் கண்ணை மூடிட்டு நம்ம அப்படியே கவனிக்கிறோம். இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு இப்படி கையை வச்சு இப்படி 3 நாளே சோழலாம் வலிக்குங்க, பேசாமல் பயிற்சியை நிறுத்தியே வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படிலாம் நிறுத்த வேண்டாம். நீங்கள் அப்படியே கை இப்படி வச்சுட்டு உங்களுடைய கையை உங்கள் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க.
நீங்கள் கண்ணாடி பயிற்சி பண்ணாலும் 3 நிமிடம் தாராளமாக நம்ம கவனிக்கலாம். அப்போ தூய்மையான வாழ்காந்தம் வேணும் அலைகளை அலையாக நிரம்புகிறது. இப்போ நிரம்புச்சு. அப்படி 3 தடவை செஞ்சுவேன். இதில் என்ன மாற்றம் பெருசாக நிகழும்? ஏன்னா என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார் சாமி மக்கள் வினை கழிவுன்னு சொல்கிறார். வினை கழிவதற்கு இன்னொரு பயன் தான் கருமையும் தூய்மை அடையும். அப்போ கண்ணாடியில் காந்தத்தை தருமான்னு கேட்டால் கண்ணாடி தராது. கண்ணாடி நம்ம கண்ணிலிருந்து காந்தத்தை வாங்க தான் செய்யும். அப்படி வாங்கக்கூடிய கண்ணாடி எதையுமே கண்ணெடுத்துல வச்சுக்கிறது இல்லை. அதை பொறுத்தவரை என்ன கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா உருவத்தை தக்க வச்சுக்கக்கூடிய தன்மை கண்ணாடிக்கு இல்லை. இப்போ நாம கண்ணுக்கு திறந்து கண்ணாடியை பார்க்கணும்னா கண்ணாடி தெரியும் கண்களை தான் பார்க்கணும். கண்ணாடியில் உருவம் மேலே இப்படி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வராது. அப்போ நிலைத்த நீடித்த பார்வை கண்ணையே பார்ப்பதன் மூலம் நம்ம மிஸ்ஸாக பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது கண்ணுடைய அலையலையாக போகுதில்ல அந்த காந்த ஆற்றல். அப்படி போகும் பொழுது உடம்புல ஒரு வெற்றிடம். தீபமாக இருந்தால் 1 நிமிடம், கண்ணாடியாக இருந்தால் 2 நிமிடம். அப்போ காந்தத்தை வாங்குவதற்கு கழிவு கிடையாது சொல்லிடும். கழிவு இல்லை. இப்போ பார்த்தாச்சு 3 முறை பண்ணியாச்சு. 6 நிமிடம் செலவு பண்ணுறோம். அப்போ 9 நிமிடம் நான் மறுபடியும் வாங்கியாச்சு. ஏன்னா இதில் என்னென்னலாம் நிகழ்கிறது அப்படின்னு கேட்டால் மிக சிறப்பான ஒன்று என்னன்னு கேட்டால் நம்முடைய ஜீவகாந்தம் விளைப்பதிவு கொண்ட ஜீவகாந்தத்தை பிரபஞ்சம் முழுவதும் நிரப்பியிருக்கும் தூய்மையான வான்காந்தம் தூய்மை செய்கிறது. அது நாளடைவில் நமக்கு கருமையத்தை ரொம்ப கிளீன் பண்ணிவிடும். அப்போதான் நம்ம என்னன்னாலும் டக்கு டக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் யார்கிட்டையும் பேசி எதுவும் ஒன்று செய்யணுன்ற அவசியமே கிடையாது. 2 நாளே ஆனால் உங்களுக்கு தேவையான இடம் தான் வரும். உடனே அவங்க பார்த்தீங்கன்னா 10,000 அப்படிலாம் அதெல்லாம் படிக்கவே போயிடுது. அதெல்லாம் தேவையும் இல்லை. ஏன்னா பாரதியார் வேண்டுவது எல்லாம் பெறுகிறது தான். அவங்க வேணும்னா எல்லாம் கிடைக்கும். ஆனால் அவங்க வேண்ட மாட்டாங்க. எனக்கு இயற்கையே மனநிறைவு வந்துடும். போதுமா போதும் இது போதும் இது போதும் இது போதும் இது போதும் அவ்வளோதான். அப்படி ஒரு மனநிறைவை தருவதற்கும் ஜீவகாந்தம் பெருக்கம் தான். அப்போ 1-2 நிமிடம் கண்ணாடியை பார்க்குறோம். 3 நிமிடம் கண்ணை மூடும் பொழுது சாமிஜி முதல் வரி நன்மைகள் என்ன இருக்கிறான்னா தேவையற்ற பயம் மன குழப்பங்கள் மறையும். தேவையற்ற பயம் தேவையில்லாம பயந்து சில பேர் வாழ்க்கையை பம்பாக்கிறாங்க. தேவையற்ற பயம் மன குழப்பங்கள் நீங்கும்னா காந்த செறிவு பிரெயின்ல இருந்துச்சுன்னா நமக்கு தேவையற்ற மன குழப்பமும் பயமும் வரவே வராது. எனக்கு அதை நினைச்சாலே பயமா இருக்குங்க அப்படி நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அது வராது. இப்போ நம்முடைய கருமையும் தூய்மை அடைவதற்கு விடை கழிவுன்னு சொன்னல, அந்த விடை எப்படி கழிவுன்னு கேட்டா வெளியில கொட்டு மழை கொட்டுது. அந்த மழை நல்ல மழை பெய்யும் போது இப்போ நம்ம வீட்டை மாப்போம். அது சின்ன அடையில பெருசோ ஏதோ ஒன்று மாப்போட்டு ஒரு பாதி பக்கெட்ட தண்ணி வச்சுக்கணும். பாதி பக்கெட்ட தண்ணியை வச்சுட்டு அதை அப்படியே குளிச்சோம்னா அது எப்படி இருக்கும்? அது காரும். இப்போ இந்த தண்ணியை கொண்டு போய் நம்ம எங்கே ஊற்றுறோம்னு கேட்டீங்கன்னா மழை தண்ணி மழை வச்சுருச்சுல நம்ம கொண்டு போய் விட்டுறோம் வாசல் விட்டுட்டு இப்போ தண்ணி குடிக்கணும். இதுதான் கோட்பாடு. கொட்டுனா அடுத்தாலும் குடிக்கணும். ஆனால் சாமி என்ன சொல்றாருன்னா மழை தண்ணி விழுற மாதிரி வாங்காந்தம் மழை விழுல அதே மாதிரி மொத்தமாக நிரம்புறது வாழ்ந்தாங்க. இப்போ நம்ம குடிக்கிறோம்ல பக்கெட்ல இருக்குல்ல அது கலந்து முற்ற ஜீவகாந்தம். இப்போ இந்த ஜீவகாந்த ஆற்றலை நம்ம பியூர் பண்ணணும்னா அதுக்கு வான்காந்தத்தோட தொடர்பு நமக்கு வேணும். இப்போ வேணும்னா அதுக்கு அந்த பக்கெட்டுங்கிற உடம்பு வேணும். அப்போதான் நீர் உள்ள நிற்கும். அப்போ இந்த வினைப்பதிவு கொண்ட அதுக்குள்ள இருக்கக்கூடிய சூக்ம சரீரம் குளிர்றதால தண்ணி சொல்லியிருக்காங்க தான். அந்த கலந்து முற்ற உள்ள இருக்கக்கூடிய காந்தம் இந்த உடலின் துணை கொண்டுதான் தன்னை தூய்மை செய்து கொள்ள முடியும். கொண்டு போய் வாசல்ல அந்த
நிலையில பார்த்தீங்கன்னா விழும் மழை நீரும் வானிலை இருக்கக்கூடிய நீரும் ஒரே மாதிரி இருக்குமா? அப்போ வான்காலம் ஜீவகாலம் ஒரே லெவல் மாறிட்டு அப்படின்னா நம்ம என்ன எண்ணிடுமோ அந்த எண்ணம் இயல்பாக செய்யும். நீண்ட காலமான ஒரு நோய் நம்ம இருக்குன்னா அந்த நோயும் மாறிடும். அது சரிப்படுத்த முடியாத நோய் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனால் சரியாயிடும். அப்போ காந்த தெளிவு என்ன பண்ணுது கேட்டா, இங்கே இருக்கு வான்காலம் வரும் மழை நீர் மாதிரி இந்த காலங்கள் நீர் ஜீவகாந்தம் இது கரெக்டாக விழுந்து நிரப்புவதற்கு அவகாசம் வேணும்ல. அப்போ வாயுவோட அளவு எவ்வளவு தெரியல, காலங்கள் நீரோட அளவு எவ்வளவு தெரியல, அது தகுந்தபடிதான் அது நிரம்பி வழியக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்மளோட பயிற்சியும் நம்முடைய கருவியமும் நம்மிடம் எவ்வளவு பெரிய பக்கெட் இருக்குன்னு தெரியல. அதில் எவ்வளவு காலங்கள் நீர் மேலெல்லாம் இருந்ததுன்னா உடனே நிரம்பி உடனே வெளியில போகிறதுக்கான முயற்சிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிங்கன்னா அதுக்கு சின்னதாக ஒரு அவகாசம் இருக்கணும். அதனால ஒரு நாள் நான் கண்ணாடி வச்சு பண்ணிட்டாங்க. ஆனால் மன்னத்தில் இதெல்லாம் சொன்னால் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாள் கண்ணாடி பயிற்சியெல்லாம் மாற்றத்தை தராது. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அமர்ந்து பயிற்சி பண்ண நம்ம நினைக்கிறோம், இன்னைக்கு கொஞ்சம் நல்லதாக வாங்காத உள்ள அனுப்பியிருக்கேன், இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன்னா ஒரு நிலையில் அது வெளியே போகிறது நம்மளோட உடம்பை மாற்றம் தெரியும். நம்ம உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், லேசாக இருக்குங்க, வெயிட்டே தெரியாது, உடம்பு வெயிட்டே தெரியாது. அப்படி ஒன்று இன்னொன்று நீண்ட காலம் எதையாவது நடக்க தள்ளி போடுறோம்ல, அந்த தள்ளி போட ஒன்று சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கும், நடந்துட்டா ஓ பரவாயில்லையே கண்ணாடி வச்சு ஏதோ வேலை செய்யுது அப்படின்னு நினச்சிக்கலாம். இப்போ இன்னொன்று ஏங்க அப்படி கொண்டு போய் வைக்கணுமா, அதை 2 மணி நேரம் காத்துக்கணுமா, அதெல்லாம் வேண்டாம். சடார் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஊற்றிட்டு கடலில் தண்ணியை அப்புறம் அப்படியே வைக்கிற காலத்தில் 2 நிமிஷத்தில் தண்ணியை குடிச்சோமா வீடு வரலாமே இப்படி கேட்கலாம்ல. அப்படி ஊற்றுறதுக்கு சூசைட் பண்ணிக்கிறேன். சில பேர் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாமல் இறந்து போகிறாங்கல்ல, தனக்குத்தானே வாழ்க்கையை முடிச்சுட்டு அது ஒரு எக்ஸாமாக செய்யறாங்க. என்னது ஒரு எக்ஸாம் வந்து போடணும் வாழ்க்கை எவ்வளோ இருக்குது. அப்போ தன்னுடைய வாழ்க்கையை அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாம இந்த தேகம் விட்டு வெளியேறக்கூடிய காலம் உச்ச காந்தம்னா பிசாசு கேள்விலாம் சொல்லுவோம்ல, அதுக்குரியதாக அது மாறிடும். அப்படி இல்லாம அந்த தேகத்தின் துணை கொண்டு கலகத்தை எல்லாம் சரிப்படுத்துவதற்கு உரியதுதான் கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சினா. இப்போ அது கொட்டுறது என்பது வேண்டாம், கொண்டு போய் அப்படியே வைக்கிறது தான் பயிற்சி. அப்போ இந்த உடம்பு விட்டு வெளியே எப்போ உடம்பு விட்டு முடி வெளில போகும்னா விடையெல்லாம் டோட்டலாக பதிஞ்சதுக்கு அப்புறம் கடமையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா சரி போகலாம் அப்படின்னு எப்போ இருக்கிறோம்னா அது அவ்வளோவையும் கொடுக்கணும் இல்லையா. 90 வயசு நினைக்கலாம், 100 வயசு நினைக்கலாம், 100 வயசு வரும்போதும் அதுக்குள்ளேயே போகணுமா அப்படின்னு நினைக்கலாம். நான் ஒரு வீட்டுக்கு போனேன், நான் சொல்ற கடை இப்போ இல்லை, நான் ஆடியில் போனேன். அந்த அம்மா அழுந்துச்சு, வீட்டார் இறந்து விட்டார், பாவமாக தான் இருந்துச்சு. அழுது எல்லாருக்கும் ஒரு ஆள். ஆனால் அந்த அம்மா என்கிட்ட என்ன சொல்லிச்சு, நான் எங்கள் அம்மாவும் போயிட்டேன். அந்த அம்மா என்ன சொல்லிச்சுன்னா, இந்த பானுபிரியாவை பார்க்குறேன், பானுபிரியா இருந்துச்சு நானும் உங்கள் அப்பா வந்துட்டு இருந்துச்சு சண்டின்னு. நாடகம் வந்துச்சு, நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போ அந்த பானுபிரியா நாடகம் போட்ட உடனே அவர் ஓடி வந்து பார்ப்பார். இந்த நாடகம் முடிய வரையாத அவர் இருந்திருக்காங்க. மெட்டியோடி முடிச்சு போக முடியுமா, அவங்க மறுபடியும் போடுவாங்க சண்டியில் மறுபடியும் மெட்டியோடி தான் பார்த்தே உட்காந்து முடியும் அப்படின்னா அந்த அம்மா இருக்கிற கவலையை பாருங்க. சார் மனுஷன் நம்ம கூட உட்காந்து டிவி பார்ப்பாரு, இல்லையே அது ஏற்கனவே எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த நாடகம் முடிய உடனே அவர் இருந்திருக்காங்க, பார்க்காம போயிட்டாரு. நான் சொன்னேன் அவரே போடாதீங்க, அது முடியல வரைக்கும் அவர் போதான் இருப்பாரு, உங்க கண்டு வழியை அவர் பார்ப்பாரு அப்படின்னு சமாதானப்படுத்தி வெளியில வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன். இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு. எங்கள் அம்மா சரி வா போ அப்படின்னு அம்மா எங்கள் அம்மா அப்படின்னு எனக்கு இந்த மாதிரி சில நேரம் போனால் ஆச்சரியமா இருக்கும். அது துக்கத்தை வந்து பரிந்துக்கிறது வித்தியாசமாக தான் இருக்கும். அதனால விடையை கழிப்பதற்கு தான் புறப்படுத்திருக்கோம். விடை எப்போனா கழியலாம். இன்னொன்று விடை கழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வாழணும், அதுதான் நம்முடைய புண்ணிய பற்றி வெளிப்படுங்க. அதில் எல்லாமே பாவம்னா கழிச்சு சேர்க்கணும் அப்படிலாம் யாரும் சொல்லவே இல்லை.
மறுபடியும் சேர்க்க போறாங்க. மகளுக்காக ஜெயிக்கலாம். ஒரு இறந்து மேலே போனாங்க. மேலே போன உடனே அவருக்கு வந்து சொன்னாங்க, சாயங்காலம் 5 மணி வரை என்ஜாய் பண்ணலாம். என்ன பண்ணலாம் கேட்டாங்களா? என்ன வேணாலும் செய்யலாம். அந்த ஸ்விம்மிங் பூல் குளிக்கலாம், அந்த ஹோட்டலில் சாப்பிடலாம், என்ஜாய் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யும். 5 மணி வரை உங்களுக்கு ஃபீஸே கேட்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாங்க. உடனே எங்களுக்கு சரி அப்படி யார் ஃபீஸ் கொடுப்பாங்க? பையன் வந்து கொடுப்பான். என் பையன் பூமியே இருக்கான், வருவான். என்ன பண்ணுவாங்க? பூமியிலே இருப்பான், அதனால வருவான். நீ வா 5 மணி நேரம் என்ஜாய் பண்ணி அவருடைய வந்தாரு. இது இருக்கும்போது மாமா எதுவுமே எனக்கு வாங்கி தரல, நண்பா வேணாம் வாங்கி தரல அப்படின்னு அவருக்கு நல்லா என்ஜாய் பண்ணாரு. 5 மணி முடிஞ்ச உடனே அவரை கூப்பிட்டு பில் கொடுத்தாங்க. இது யார் பில்லு? அவ அப்பா பில்லு. நான் என்ன பண்ணுவான்? வைத்தமா அந்த உடனே செஞ்சுட்டு மகனே நீ இங்க வச்சு அங்கதான் அவனை முன்னாடி அறியா அப்படி பார்த்தாரு. நீங்க அப்பா பார்த்து என்னென்ன பில்லு இருக்கு அதிகமா வச்சுட்டாரு அப்படின்னா வார்த்தை வார்த்தை எல்லாம் வாங்கி கொடுத்துருவோம். எனக்கு 5 ரெண்டுக்கு எனக்கு சேலை எடுத்து எனக்கு பொங்கல் போய் எப்பெல்லாம் எனக்கு நல்லா மடை சுற்றுதி வச்சு வாங்கலாமே கொடுத்துருவோம். இவங்க போன அப்புறம்லாம் கேட்காதீங்க, நல்லா இருக்கு. இப்பயுமே உங்களுக்கு என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் சாப்பிடுங்க. கேட்டு 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 கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னா. இப்போ வந்து வாழும் காலம் என்பது எப்போ பாரு கஷ்டமானு கேட்டால் கிடையாதுங்க. முதல்ல அதை நல்லா முடிவு பண்ணிக்கணும். எப்பொழுதுமே எவருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே நிரந்தரமே கிடையாது. அதனால ஒரு பகுதி நமக்கு ஏதேனும் இருட்டா இருந்தா இன்னொரு பகுதி என்ன வரும்? ஒரு வெளிச்சத்துக்கு உண்டான தன்மை வரத்தான் செய்யும். மன வினை காலிகள் அந்த அந்த வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு நாம இப்போ பயிற்சி சீக்கிரம் பண்ணணும், அவ்வளவுதான். அப்படி பண்ணும் பொழுது அங்கிருந்து வரக்கூடிய வான்காந்தம் நம்ம என்ன பண்ணணும்? பியூர் பண்ணிட்டே இருக்கோம். நமக்கும் நம்மை சார்ந்தவர்களும் நலமடைவார்கள். அதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ என் பையனால எனக்கு ஒரு பிரச்சனை வரணும்னு விதி, அவனால நான் கஷ்டப்படணுங்கிறது ஒரு விதி, சும்மா சொல்றேன். ஆனா நான் பயிற்சியெல்லாம் பண்ண 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 இங்க என்ன பண்ணோம்? இங்க கொஞ்சம் கொஞ்சமா வினை கழியுது இல்ல, இது பியூர் ஆகாம என்ன பண்ணலாம்? அவனின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனை எனக்கு வராது. ஏன்னா எனக்கு அந்த வினை கழிக்கணுங்கிறத நான் பயிற்சி மூலமா கழிச்சுட்டேனே. பயிற்சி மூலமாக இந்த கழிவுகள் இப்படித்தான் நம்முடைய குழந்தைகளுடைய கருமையத்தில் தன்மாற்றம் வருமே ஒழிய, நான் தவறு பண்ண உடனே அவனுக்கு அப்படியே பெருமாள் கேட்டா அப்படியே போவாது. அவனின் மூலமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை நமக்கு வராமலும், அவருக்கு வர வேண்டிய ஒரு தடை ஏதாவது இருந்தா அது நமக்கு சேர்ந்து பிரச்சனையா வரும்னா அந்த தடையும் நீங்கிடும். அதனாலதான் சந்ததிகள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்றது அதுதான். அப்போ ஒருத்தர் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல், வள்ளுவர் சொல்றாரு, ஆள் வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டும் நீர் வினையால் நீளும் குடி அப்படின்னு சொல்றாரு. நீளும் குடினா 7 தலைமுறைக்கு நாம செய்யற செயல். ஏன்னா 7 தலைமுறை பதியம் மட்டும் நம்மளை கொண்டு கணக்கு கொடுக்கலாம் இருக்கோ இல்லையோ. அதே மாதிரி நாம செய்யற செயல்களும் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு போகும். அப்படி போறதுக்கு நாம செய்யற செயல் நல்ல செயலாக இருக்கிறதுனால நேரடியாக நம்முடைய குழந்தைகளிடத்தில் அந்த மாற்றம் தெரியாவிட்டால் அதுக்கு அடுத்த சந்ததி பேரன் வைத்தியெல்லாம் இருக்காங்களா, அவங்கள அந்த மாற்றம் தெரிஞ்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பவர் வான்காந்தம் தான். அப்போ வான்காந்தம் என்பது சாதாரண விஷயமே இல்லை. வான்காந்தம் எல்லாவற்றையும் தான் வாங்கி அந்தந்த கரெக்டா என்ன பண்ணும்? அடுத்த வீட்டில் போய் கொரியர் தட்டாரு நேரம் நம்மளை தான் வந்து கட்டி பிடிச்சி போயிடும் அப்படின்னு சொன்னா வான்காந்தம் பேரறிவுடையது. அதுக்கு அட்ரஸ் மாதிரிலாம் போகாது. அதனால வந்த பார்சலை நம்ம வாங்கிக்க வேண்டியதான். அது வெடிகுண்டா இருந்ததுன்னா பாவம். நான் இங்கே வந்துருக்கேன், எங்களுக்கு சாம்பார் பொடி வத்தப்பழம் பொடி வந்து பெருத்துறையிலேருந்து ஒரு மன்னர் தலைவர் எனக்கு அனுப்பி விடுவாங்க. அம்மா அவங்க அனுப்பி விட்டுருக்காங்க. அன்னைக்கு கிளாஸில் உட்காந்துருக்கோம், ஃபோனுக்கு மேலே ஃபோன். அன்னைக்கு நான் தவறு நடத்திட்டு இருக்கேன் மோகத்தில். என்னடா இது ஃபோன் அடிக்கல கொரியர் அப்படின்னா அடிச்சுட்டே இருக்கான். என்ன அப்படின்னு கொரியர் வந்துருக்கோங்க, அதாவது இங்கிலீஷ் கொடுத்து போயா அப்படின்னு வச்சுட்டு வரோம். இன்னும் கொரியருங்க என் பையன் வரும். வழக்கம் போலாம் சாம்பார் பொடி வத்தப்பழம் பொடி எல்லா பொடியும் வந்துருக்கு அப்படின்னு. அப்போ புண்ணியம் பண்ணால் அது வந்துடும். ஏன்னா காசு இல்லாமல் அவ்வளோ மாதம் மாதம் ஒருத்தர் அனுப்பி விடுறாங்கன்னா புண்ணியம் தானே. நாமளே அதை வருது, நாமளே மிஷினில் கொண்டு போய் அரைச்சி இல்லையா. இப்போ வந்து உலகம் நல்லாலேயா நம்ம தப்பிச்சிடலாம் பொடி சரியில்லைன்னா.
புதுசாக வைக்கணும், இப்போ வாங்க அப்படின்னு வந்தார். நான் உட்காந்துருக்கேன், பாயில முன்னிட்டு இருக்கிறாரு. 2 கால் பாதங்களையும் தொட்டேன். என்னை மன்னிச்சிருக்கேன், என்னை மன்னிச்சிருக்கேன், எல்லாருமே என்னை மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு போயிட்டேன். விடல, இன்னும் முடியல கதை. மறுபடியும் கூப்பிட்டேன், மறுபடியும் வந்தாரு. காலை தொட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இப்போ எதுக்கு மன்னிப்பு கேட்கன்னு கேட்டேன். கொஞ்சம் அவருக்கு அறிவு வேலை செய்யுது. இப்போ எதுக்கு மன்னிப்பு கேட்கறாரு. நாளைக்கு பார்த்து போயிட்டு ஆஃப் பண்ணாமல் இருந்தா இப்பவே மன்னிப்பு கேட்டேன். அப்போ அவர் என்னை பார்த்து சொன்னாரு, அப்படி திருக்குற ஐடியாவே இல்லையா? நான் ஏன் திருத்தணும் கேட்டேன். நான் ஏன் திருந்தணும்? நான் தான் 100 யூனிட் கவர்மெண்ட் கொடுத்து சொல்லலாம். அந்த 100 யூனிட் எனக்கு காணலையா அப்படின்னு. அப்படி திருக்குற ஐடியாவே இல்லையா? மன்னிப்பு கேட்டு வாழ்க்கையை அப்படியே ஓட்டியெல்லாம் நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டேன். எதுக்குன்னா இது வந்து வீட்டில் இயல்பு நடக்கிற ஒன்று தான். ஆனால் நம்ம என்ன பண்ணிட வேண்டியதான், மன்னிப்பு போயிட்டே இருக்க வேண்டியதான். மன்னிப்பு கேட்டால் அது பெரிய விஷயமே கிடையாது. அப்புறம் பார்த்தேன், சரி இனிமேலாவது நம்ம மன்னிப்பு கேட்கறத குறைக்கணும் பார்த்து போயிட்டு என்ன பண்ணேன், கொஞ்சம் ஆஃப் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்து செல்செல்லாம் மாறணும்ல, உடனே மாறாது. மனிதனுடைய மனோபாவம் செயலில் திருத்தம் பெறுவதை விட மன்னிப்பு கேட்பது எளிதானது முடிவுச்சு. நான் வைங்களேன். அதனால மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு பிறந்திருக்கோம்னா மகிழ்ச்சியாக தான் வாழணும். சும்மா கூட உட்காந்து அங்கே போட்டாது சரி இது சரியில்லை போதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் அங்கே சொன்னேன், என்னோட மகளை கொண்டு வாங்கம்மா, சாரி பண்ணுறாங்க, என் மகனுக்கு கொண்டு வாங்க, லவ் மேரேஜ். ஆனால் போய் சம்பிரதாயப்படி எல்லாம் பேசி முடியுதா அப்பதான் முதல்ல நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன். நான் முதல்ல அவங்க வீட்டுக்கு போகிறேன். ஆனால் பாருங்க, அவங்க பீரோ கதவை திறந்து என் சம்பந்தர் என்னோட மருமகளோட அம்மா ஒரு சர்டிஃபிகேட் கொண்டு வந்து என் கையில் காமிக்கிறாங்க. அது 2ஆம் நிலை அதை காயிட்டு நான் போட்ட கையெழுத்து. அவன் தான் முடிச்சுது. என் வீட்டுக்கார சொன்ன மாதிரி வச்சான் நான் ஆஃப் பண்ணுவேன். ஏன் அம்மா அங்கே என்ன பேச முடியும், நீ அப்படியே பேராசரி மாதிரி பண்ணுறது என்ன எடுத்தீங்க அம்மா, இந்த காம்பவுண்ட்ல இருக்க அத்தனை பேர் உங்களுடைய ரசிகர்கள். அப்போ அப்பச்சாங்க. அப்போ நீங்க இன்னைக்கு என் சம்பந்தாரு அப்படி ஒரு பெஸ்ட். என்ன கேட்டா, எப்போது வீட்டில் இல்லாத ஒரு மாமியார் உனக்கு கிடைச்சிருக்காங்க. யாருக்கு கிடைப்பாங்க? கல்யாணம் ஆன 3வது நாளுக்கு கல்யாணம் ஆன 3வது நாளே நான் சொல்லுங்க போயிட்டேன். வாங்கினா அது ஒரு நாள் இல்லை, விட்டுட்டு எப்படி போனீங்க அப்படின்னு நான் 1 வருஷம் கழிச்சு தான் பேசுவாங்க. அப்புறம் நான் சொன்னேன், சரி இப்போ உனக்கு என்ன கேட்டு போச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வீட்டில் தானே இருப்பேன், நான் அந்த நாள் போது இந்த நாள் வருவோம் அப்படி இப்படின்னா எல்லா நாளும் நல்ல நாள் நம்ம சாப்பிட்டு அப்படியே அப்புறம் மனவளைகளை வந்து எல்லாம் பயிற்சியெல்லாம் எடுத்துட்டு அவரும் ஒரு பிடிசி எங்கே எடுத்துருக்காங்க கல்யாணத்துக்கு நாள். அது எதுக்கு சொல்ல மாட்டேன்னா, மனவளக்கலை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறோம். மனவளக்கலை அன்பர்களே நமக்குள்ளேயே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. மகிழ்ச்சியை தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க. இது சரியில்லை அது சரியில்லை, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சொன்ன உடனே கேட்டவங்க உடனே முறைப்படணும். ஆற்று தண்ணி அடிச்சுட்டு போதா போயிட்டே இருக்க வேண்டியதான். அதோட நீங்க ஆற்று தண்ணியில் குளிச்சவங்களுக்கு தெரியும், எதுக்கு வந்தீங்கன்னா கால் வலிக்கும். நீங்க அதோட போய் குளிச்சுட்டு அப்படியே எழுந்திரிச்சு போனீங்கன்னா மேலே வலிக்காது. எதுக்கு வந்தாங்க, எதுக்கு வாழ்க்கையே அப்படிதான் இருக்கிறவங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு போகணும். எப்போ கல்மையை தூய்மை அடைந்த பிறகு மனம் இயல்பான ஒரு மகிழ்ச்சியிலே இருக்குங்க. அது மாநிலத்தின் தொடர்பு எப்போது கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ நாம் என்ன பண்ணிக்கலாம் கேட்டால், நாமளும் செய்ய வேண்டியது உடற்பயிற்சி, காயக்கல்பம், அப்புறம் தவம், அதுக்கப்புறம் ஜீவகாந்த பெருக்கம். ஜீவகாந்த பெருக்கம் பண்ணியாச்சுன்னா நீங்கள் அகனை கிடைக்கல, துரியம் கிடைக்கல, துரியாத கிடைக்கலலாம் சொல்லவே வேண்டாம், இயல்பாக கிடைச்சிடும். ஏன்னா காந்தத்தோட தெரிவு சக்கரங்களில் ஓடுதுல, அந்த சக்கரங்களில் ஓடக்கூடிய காந்த தெரிவு இங்கெல்லாம் ஆகுதுன்னா நினைச்ச உடனே தவம் செய்யணும். அதுக்கு ஜீவகாந்த பெருக்கம். இப்போ இன்னும் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். என்ன கேள்வி, ஏன் காலையில் செய்யணும் சாயங்காலம் செய்யணும்? ஏன்னா நம்ம எல்லாருமே ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ ஒரு விளக்கு ஏற்றலாமா, ஒரு தீப வச்சே பண்ணலாமா, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு கேட்டால், காலையில் சூரியனிடமிருந்து வரக்கூடிய அணு கதிர்கள் சொல்லல, அந்த அணு கதிர்கள் வீச்சுன்னு ஒன்று அணுக்கள். அந்த அணுக்களை வந்து கரெக்டாக எது கொண்டு நம்மளை சேர்த்துனா காற்று மண்டலம் தான். காற்று மண்டலம் வந்து பூமியில் எப்படி இருக்குன்னா அப்படி
செயல் நடைபெறுவதால் எப்பொழுதுமே பூமியினுடைய முன்பகுதி சூரியனை நோக்கி போகும் பொழுது காந்த திணிவு சூரியனிலிருந்து அதிகமாக வரதுனால காலை நேரம் நமக்கு உகந்த நேரம். குறிப்பாக மார்கழி மாசம்லாம் எவ்வளவு உயர்வா சொல்றாங்க பாருங்க. அப்ப இந்த காற்று மண்டலம் அப்படியே போதும் முன்னோக்கி போகிறது காலை நேரம் தானே. அந்த காலை நேரம் முன்னோக்கி போகக்கூடிய ஒரு தன்மையில நம்ம காலை நேரம் எழுந்திரிச்சு பயிற்சி பண்றதுக்கு சப்போஸ் எப்போவாது முடியல அப்படின்னு ஒரு நாள் அப்படின்னா ஒரு 7:30 மணி வரை செஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதே நம்ம பழக்கத்தில் வைக்கிறத விட அப்படியே 7:15 அப்படியே கொஞ்சம் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ கண்ணாடி பயிற்சினா நம்ம லைட்டெல்லாம் போடணும், எல்லா வீட்லையும் தனியாக இருக்கணும், எல்லாமே இருக்குது. அப்படி இல்லைன்னா தீப பயிற்சினா யாருக்கும் பிரச்சனையே இல்லை. அதுவும் யாராவது தூங்கிட்டு இருக்கும்போது போய் ஃபேன் ஆஃப் பண்ணிங்கன்னா பிரச்சனை தான் இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணேன் கேட்டால் எங்கள் வீட்டில் நான் பேசாமல் கண்ணாடி தீப பயிற்சி இதுனா கிச்சனில் ஊடி வச்சேன், வைக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் தனியாலாம் அந்த குடும்பம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆரம்ப காலத்தில் 27 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படியெல்லாம் கேட்க முடியல. எல்லாம் பார்ப்பேன், எல்லாத்துக்கும் கிச்சனில் வச்சுருக்கேன். இப்போ ஏன்னா யாருக்கு இடைஞ்சலே இல்லைல்ல, நம்ம லைட்டை போடணுமா பயிற்சி பண்ணணுமா, இல்லைன்னா தீப பயிற்சியோ எதையோ செய்ய முடியும் மாதிரி இருக்கும். பயிற்சியாக நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். பயிற்சி இல்லாமல் கண்டிப்பாக வெற்றி பெறவே முடியாது. எழுதி பார்த்து அல்லது சிந்தனை கேட்டுட்டே இருந்தால் கேட்கலாம் இருக்கும், ஆனால் ஃபாலோ பண்ணுறதுக்கு பயிற்சி தான். அதனால தான் சாமி சொல்கிறாரு கற்றதும் பெற்றதும் அப்படின்னு சொல்கிறார். எதெல்லாம் நம்ம இங்கே கற்றுக்கொண்டோம், எதெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டோம். கற்றது உண்மையில் கருத்து விரிவு. கருத்து விரிவுன்னு அறிவிலேயே நம்ம விரிஞ்சுதான் உட்காந்துருக்கோம். காலையில் நம்ம பார்த்த கல்கண்டுக்கும் இப்போ பார்க்குற கல்கண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? கல்கண்டுடைய மூலப்பொருள் கரும்பு தான். ஆனால் அந்த கரும்புக்குள்ளேயும் மருவமாக இருப்பது சுவையை வைத்தது தெய்வமே. அப்போ ஒரு கல்கண்டை பார்க்கும்பொழுது கருத்து விரிவு வருதா வரலையா? வருதுல்ல. அதே மாதிரி தான் எல்லா உயிர்களுக்குள்ளும் கருத்தின் திணிவு கொண்டு பார்த்தால் பேரறிவுங்கிற தெய்வமே தான் அதை இயக்கிட்டு இருக்குங்கிற தன்மை நமக்கு தெரிய வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மையை கொடுத்ததும் தெய்வமே. அந்த தன்மையை மாற்ற எண்ணுவது என்பது அறியாமை. என்ன தன்மை தேவைன்னா அதை என்ன பண்ணும்? அப்போ முனிவர் என்ன பண்றாரு? தண்ணியில் போகக்கூடிய தேவையை எடுத்து வெளியில விட்டா அது இவரால் நமக்கு ஆபத்துன்னு டமக்குன்னு கொட்டிட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ள போய் விழுந்துச்சான். மறுபடியும் அதே மாதிரி ஏற்றி எடுக்கும்போது சொன்னாராம், ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு, ஏயா அதுதான் அப்படியே கொட்டுக்கல, நீ எதுக்கு அதை எடுத்து விடுதேனாராம். அது அதனின் தன்மை, இது எனதின் தன்மைனாராம். அப்பதான் அவர் வந்தவர் சொன்னாராம், அது தன்மை இருக்கட்டும், உன் தன்மை ஆறறிவு தானே. ஆமா, நீ கையில் தேடுகிற ஒரு கம்பங்காமே அதை எடுத்து வெளியில வந்துருந்தாராம். அவர் என்ன பண்ணாரு? கையில ஒரு சின்ன குச்சியை வச்சுட்டு தேட காமிக்கும் போது அது ஸ்பரிசம் உங்களுக்கு தெரியுங்களா? கம்பை பிடிச்சிட்டு வெளியில வந்துச்சு. கொட்டுனாலும் கம்பம் கொட்டும், இவரை கொட்டாங்கல்ல. அந்த மாதிரி நாம எல்லா நிலைகளிலும் என்ன பண்ணலாம்? அறிவின் திறன் கொண்டுதான் எல்லா வேலைகளையும் செய்யறோம். எல்லாமே தெய்வம் தான், ஆனா நம்மளே பாதுகாத்துட்டு செய்யறது தான் தெய்வ அறிவு. அப்ப கற்றது உண்மையில் கருத்து விரிவு, பெற்றது நிறைவும் பேரானந்தமும். பேரானந்தம்னா இது மாதிரி தாங்க. பேசாம நல்ல சாப்பாடு போட்டு நம்மளை எல்லாரையும் உட்கார வச்சு இல்லையா? அம்மா பரமேஸ்வரியம்மா எல்லாரையும் வாங்க வாங்க போட்டு எம்பியும் போட்டு இது பேரானந்தமா கேட்டால் பேரானந்தம் தானே. இது மகிழ்ச்சி தானே. இந்த மகிழ்ச்சியை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு இங்கேயே இருக்க முடியுமானா முடியாது. இந்த மகிழ்ச்சியை தொடர்ந்து தக்க வச்சுக்கிறதுக்கு மன வளர்களை எந்த இடத்தில் பெற்றுக்கொள்கிறோமோ அது வேற இடம். பெற்றுக்கொள்ளும் இடம் இங்கே இருந்தாலும் கடைபிடிப்பது எங்க? வீட்டில் தான். அப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம உள் மன அமைதி எப்போதுமே கடாமல் இருப்பதற்குரிய தத்துவம் தான் தவம் பண்றோம். நீங்க தியானம் பண்ணிட்டே இருக்கீங்க, மன அலைச்சல் வேகம் குறைஞ்சுதான் இருக்கும். ஆனா புறமணம் மகிழ்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு நெகட்டிவ் தூண்டுதல் நம்மகிட்ட இருக்கா? ஏன்னா ஒருத்தங்களை பார்த்தோன்னே அப்ப பாரு இந்த பட்டுச்சேலை 5000 ரூபாய் இருக்குங்களுக்கு. அந்த பட்டுச்சேலை கல்ல முடிச்சிருக்கேன். ஒரு அம்மா வந்து ஜீவன பெருக்கப்புல சொல்லிட்டேன் நினைக்கிறேன். சொல்லிட்டேன். காலையில் ஏன் செய்யணும்னு சொன்னேன். காலையில் எனக்கு கதைக்கு நான் வரமாட்டேன். காலையில் காற்று மண்டலம் சுற்றியே இருக்கிறதுனால சூரியனுடைய அலையத்தை உரசி அணு கரைசலை கொடுக்கறதுனால நமக்கு அதிகாலை நேரத்தில் வரணும். ஈவினிங்கில் அந்த அணு கரைசல் நடக்கல, அதனால ஈவினிங் பயிற்சி பண்ணக்கூடாது. சரியா? அதே மாதிரி பீரியட்ஸில் ஏற்கனவே நம்மளோட பாடி சூடாக அந்த நேரம் பண்ணக்கூடாது. கன்சீவ்
அவசியம், உபவசியம், தேவையற்ற பயம், மனக்குழப்பங்கள் நீங்கும். அதோட தீட்சை கொடுக்க தேவையான ஆற்றல் பெருகும். தவம் நன்றாக சித்திக்கும் என்றால் தவம் செய்வார், தம் கருமம் செய்வார். அந்த கடமையை நம்ம சரியாக செய்வதற்கு என்ன வேணும்? உடல் குணம் வேணும், மனக்குணம் வேணும். ரெண்டுமாக இருப்பதுமே ஜீவகாந்த ஆற்றல். அதனால நாள்தோறும் செய்யாவிட்டாலும் வாரங்கள் 2 நாள் குளிச்சு வச்சுக்கோங்க. ஒரு நாள் சனிக்கிழமை செய்யலாம், திங்கள் செவ்வாய் செய்யலாம், திங்கள் ஞாயிறு செய்யலாம். அதெல்லாம் எந்த விதமான கண்டிஷனும் இல்லை. இன்னொன்று குளிச்சுட்டு தான் செய்யணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் பயிற்சி பண்ணணும்னு புரியக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்புல ஜீவகாந்தத்தை என்ன பண்ணுங்க, தண்ணி கரைச்சி விட்டுரும். அதனால அதுவும் வேண்டாம். ஒரு 10 நிமிஷமாவது அதுக்கு ஒரு இடைவெளி வேணும். அதுக்கப்புறம் நீ குளிச்சுக்கலாம். அப்போ தவம் செஞ்சாலும் அப்படிதான். ஆனால் குளிச்சுட்டு செய்ய வசதி இருக்குன்னு செய்ய அது நல்ல காந்தத்தை உணர முடியும். அது எல்லாராலையும் முடியாது. அதனால அந்த கண்டிஷனை சுவாமிஜி சொல்லலை. அப்போ பெருக்க பயிற்சி நமக்கும் பண்ணணும், நம்முடைய சந்ததிகளுக்காகவும் பண்ணணும். அந்த சந்ததிகளுக்காக என்னை எண்ணி பண்ணும் பொழுது இன்னும் அது மேலே பிடிமானம் அதிகமாக வரும். அப்படி வருவதற்கு உரியது தான் சாமிஜி கொடுத்தது. ஒவ்வொரு நாளும் நாம் பயிற்சியை செய்யும் பொழுது என்ன இங்கு கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதை கடைபிடிக்கும் இடம் குடும்பமே சொல்கிறார். ஆக கற்றது பெற்றதுன்னா கற்றது உண்மையில் கருத்து உடையது, பெற்றது நிறைவும் பேர் ஆனந்தமும், மற்றது பழிச்செயல் அழுத்த பதிவுகள். அழுத்தி இருந்தால் அந்த பதிவுகள்லாம் வெளியில் போயிடும். மற்றது பழிச்செயல் அழுத்த பதிவுகள், உற்றது பிறவி பயன் மெய்யறிவு அப்படின்னு சொல்றார். எது உற்றதாக நம்மிடம் இருக்குன்னா பிறவி பயனே நமக்கு தெரிஞ்சிடும். இதுதான் நாம் பிறந்திருக்கணும் அப்படின்னு. எடுத்து நல்ல வினை இருந்தால் அதை அனுபவிக்கவும், தேவையில்லாத வினை இருந்தால் அதை கழிக்கவுமே பிறகு. அப்ப வினை பதிலே தேகம் கண்டார் என்றால் வினைக்கும் காரணம் நாம் இல்லை, இந்த தேகம் வருவதற்கு காரணமும் நாம் இல்லை. ஆனால் அதை கழிப்பதற்கு ஒரு காரணத்தோடாக சாமிஜி நம்ம சேர்ந்ததுனால நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? பிறரை விட அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கிறார். தன்னை உணரக்கூடிய தன்மை நம்ம கொடுத்தது நம்முடைய சாமிஜி தான். நல்ல வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டி குறுப்பாடி கொண்டு போய் கண்ணாடி இருந்தீங்கன்னா நாய்க்குட்டி இன்னும் அதிகமாக சத்தம் போடும். தான் தான் அந்த கண்ணாடியில் தெரிகிற ஒரு அறிவு இல்லையே. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளை நாங்கள் சின்ன வயசுல பார்த்து ரசிச்சுட்டு வளர்ந்துருக்கோம். புறமாக ரசிக்க தெரிந்த இந்த அறிவை உள்புறமாக ரசிக்க வைத்தது சாமிஜி தான். சாமிஜி அது எப்படி அவர் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தும் பெரிய மகானா மாறி இருக்கார். ஆனால் அவர் சாதாரணமாக வாழும் பொழுதே அவர் மகான் நிலையில மனநிலையில வாழ்ந்துட்டார். அதுதான் அவரை மேல மேல நிலப்படையிருக்கு. உலகம் முழுவதும் எடுத்துட்டு போகக்கூடியவராக மாற்றிருக்குன்னா தனி ஒரு மனிதனோட சிந்தனை இன்னைக்கு உலகம் முழுசு போக காரணம்னா அந்த தனி மனித சிந்தனை எவ்வளவு சங்கடப்பட்டு மேல வந்திருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும். எவ்வளவு பிரச்சனை அவர் குடும்பம் இருந்திருக்காரு, பிசினஸ் பண்ணியிருக்காரு, லாஸ் ஆயிருக்குது. ஒவ்வொரு நிலையிலும் அவர் தன்னை தாண்டி வருவதற்கு அவர்கள் என்னது தவம் மட்டும்தாங்க. அந்த தவம் நமக்கு கொடுத்துருக்கிறதுனால நாம் சங்கடப்பட்டு மேலாம் வரணுங்கிறதுலாம் இல்லவே இல்லை. ஏன்னா அவர் ஜூஸ் மாதிரி நம்மளை கொடுத்ததுனால அப்படியே ஜூஸ் குடிச்சு வாங்கி வரலாம் இருந்தாங்க. நம்முடைய தவ வாழ்க்கையை ரொம்ப டெய்லி ஜூஸ் தான். ஆனால் எது நம்ம டெவலப் ஆகணும்னு அவர் சொல்றாரு. பூஜ்ஜியத்தை போல் நிறைவாய் சொல்றார். ஒரு பூஜ்ஜியம் எப்படி நிறைவா இருக்குமோ அது மாதிரி நிறைவு. பூஜ்ஜியத்தை போல் நிறைவாய் பொருத்தமாய், பூஜ்ஜியத்தை போல் நிறைவாய் பொருத்தமாய் சிறப்புடையோர் பூஜ்ஜியர் எனப்படுவர் புனித நிலை குருநாதர் அப்படின்னார். அந்த புனித நிலை குருநாதர் எப்படி இருக்கணும்னா பொருத்தமானவரா இருக்கணும். நீங்க பூஜ்ஜியத்தை இந்த பக்கம் போடாம பிளஸ்ஸா போகும், இந்த பக்கம் போட மைனஸா போயிடும். அப்போ ஆக்னை தீட்சை எடுக்கிறோம் அல்லது உடற்பயிற்சி கற்றுக்கிறோம் அல்லது முதல் நாள் நம்ம உள்ள வர்றோம்னா வரும் பொழுதே நம்முடைய மனநிலை அல்லது நம்ம இருக்கிற தன்மை ஒரு நம்பர் மாதிரி நம்ம நேரம் வச்சுக்கோங்களேன். வெறுமனே நம்ம தான். இப்போ ஒரே ஒரு பூஜ்ஜியம் உள்ள போகுது உடற்பயிற்சி. இப்போ ஒன்று என்னாச்சு 10 ஆயிடுது. இன்னொன்று போகுது கைப்பயிற்சி, கால் பயிற்சி, காயக்கல்வம், ஆகனை, சாந்தி, துரியம், இப்படி இங்கேயும் போயிட்டே இருக்குதுன்னா இந்த நம்பர் டெவலப் ஆகும்ல. அப்படி டெவலப் ஆகுறது நம்பர் மட்டுமே இருந்தா ஆகாதுல்ல. அது கூட ஏதோ ஒரு முழுமை சேர சேர சேரனா அதுதான் சாமி செய்கிறார். பூஜ்ஜியத்தை போல் அவர் இருக்கிறார். மிக நிறைவாக இருக்கிறார். நம்மையும் நிறைவுபடுத்தி தானும் நிறைவு தரக்கூடிய ஒரு மகான் தான் நமக்கு சாமிஜி உருவாக்குறதுனால யார் செய்த புண்ணியம் என்றால் நம்முடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம். ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய சிவயோக சுவாமின்னு சொல்றார். இப்போ இல்லை, அவர் முன்னாடி இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால்
அவர் வெளியில புத்தகம்லாம் நான் படித்தேன். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா அவருடைய மகுட வாசகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மகுட வாசகத்தை நீங்கள் எங்கே வேணாலும் போய் செட் பண்ணி பேசிட்டு வந்துடலாம், எங்கெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் அத்தி போடலாம் அப்படின்னு கேட்டால் எப்பவும் முடிந்த காரியம், அந்த வரி எப்பவும் முடிந்த காரியம் பொல்லாப்பு வேண்டாம், அவ்வளோதான். இப்போ நல்ல சிரிச்சுன்னு வந்தாங்க பட்டு சேலைக்கு போனால் பாருங்க, பட்டு சேலை கட்டிட்டு வந்தா இது எப்பவோ முடிந்த காரியம், இவ்வளோ பணம் இன்னொரு பிரயோஜனமே இல்லை. பொல்லாப்பு வேண்டாம், வாழ்வளம் நல்லா இருக்கு, அவ்வளோதான். நமக்கு அதே மாதிரி ஏதோ ஒரு ப்ளஸ் கிடைச்சிருக்கு, வாழ்வளம் இது எப்பவோ முடிந்த காரியம், முடிச்சு வைக்கப்பட்டதுக்கு நம்மளை வெளிப்படுது, அவ்வளோதான். அப்படியே நம்ம ஒன்னொன்று அப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு யார் மேலே வெறுப்பு வராது. எப்பவும் முடிந்த காரியம் பாசிட்டிவாக இருந்தாலும் அப்படின்னா, நெகட்டிவாக இருந்தாலும் அப்படின்னா. ஆனால் அதற்குரிய மனநிலையை தருவதற்குரியதான் பரிசோதனை. அப்போ ஜீவகாந்த பெருக்கு பயிற்சி பண்ணும்பொழுது வினை கழியும், காரிய தடை நீங்கும், தவம் சித்திக்கும். தேவையற்றதெல்லாம் நம்மிடம் இருந்து கழிய தேவையானது நிரம்புகிறது என்றால் நாம் மனவளங்களில் கற்றுக்கொள்வது சாதாரணமானது இல்லை, ஆனால் அது சாதாரணமானதாக தான் தெரியும். இப்போ என்னோட தம்பி ஒரு சண்டை தள்ளி விட்டாமா இல்லையா? பட் அதுக்கு அப்புறம் அன்னைக்கு திருவாரூரில் மனைவிகளை வேட்பாளர் நடத்த அவன் சென்னையில் இருக்கான். அவன் வந்துட்டான் மனைவிகளை வேட்பாளர். நான் மேலே இருந்து பார்த்தேன், ஸ்டேஜில் இருக்கேன், நான் இருந்து பார்க்குறேன். இன்னைக்கு இங்கே உட்கார காரணமே நீதாண்டா. ஆனால் நான் என்ன சாப்பிட்டு பிஏபிகளோட அப்படியே போயிட்டு வரோம், என்னை பார்க்க முடியல, அவன் போயிட்டான். அப்புறம் நான் ஃபோன் பண்ணேன், ஆமாம் உன்னை பார்க்க முடியல, பேசலான்னு தான் வந்தேன் அப்படின்னா. அந்த மாதிரி இந்த ஒரு இது எப்பவும் முடிந்த காரியம். ஆனால் அவன் மூலமாக செயலுக்கு வந்ததுக்கு நான் வந்துருக்கேன், இல்லை நம்ம நடக்காதுல்ல அப்படின்னு ஒன்றா பார்த்தா எல்லா விஷயங்களும் உருவாகணும் அப்படின்னா எப்பவும் முடிந்த ஒரு காரியங்கிறதுனால உருவம் மறுபடியும் வெளியில் வருதுன்னு சொன்னால் அது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. அப்போ நாம் பிறப்புறோம் அப்படின்னா நம்ம பிறப்பு என்பது செக்ஸுக்கானதெல்லாம் கிடையாது. அங்கும் ஒரு அருமையாளர்களுடைய கருணை இணைவதனால இந்த பிறப்பு நடக்குதுன்னா இட்டவன் அருகிலன் ஏற்றவள் அருகிலான்னு திருமூலர் சொல்றார். திருமூலர் சொல்ற மிகச்சிறப்பான ஒரு ஆண் மகன் கொடுத்த உயிரின ஆணுக்கு தெரியாது, வாங்கி கொண்ட உயிரினவை வாங்க பெண்ணையும் நான் இன்னைக்கு உயிரினை வாங்கியிருக்கோங்களுக்கு தெரியாத ஒரு மறைவானது. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கே தெரிவதற்கு 35-40 நாள் ஆகும். தனக்குள்ளே ஒரு உயிர் வளர்ந்துச்சுங்கிறத தனக்குள்ளே வளர உயிரை தான் உணர்வதற்கே 40 நாள் என்றால் அந்த 40 நாள் அதை பாதுகாப்பது எதுவோ அதுதான் உடலை விட்டு உயிர் போற வரைக்கும் பாதுகாக்கும் அறிவு. அங்கே ஒருத்தங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒன்று மருமகளுக்கு ஏதோ 4 தள்ளி போயிடுது, 35 நாள் தள்ளி போயிடுது. உடனே இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, சரி போய் ஹாஸ்பிட்டல் காமிச்சிடுவா, நம்ம ஃபேமிலி டாக்டர் தானே போ அப்படின்னு 2 வீலரில் பையன் கூப்பிட்டான். 2 வீலரில் கூப்பிட்டு போயாச்சு. அங்கே போய் பார்த்தோன்னே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு ஃபோன் பண்ணலாம், ஏமா இந்த மாதிரியே குட் நியூஸ் அப்படின்னு அம்மா சொன்ன உடனே அந்த அம்மா எவ்வளோ பேசிட்டு இருக்கோம். பேசின உடனே இந்த அம்மா சொல்லுது அவனை, ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப நீ சாக்லேட் வாங்கிக்கலாம் அவரும் எல்லாம் சொல்லிட்டு அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு, இல்லை பத்திரமா கூடுவாள அப்படின்னு. அவன் சொன்னான், வரும்போது நான் தானே கூட்டு வந்தேன். ஆமா ஹாஸ்பிட்டல் போகும்போது அவன் தான் கூட்டு போயிருக்கான். இப்போ அங்கே வரும்போது நீ பத்திரமா கூட்டுவான்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், வரும்போது நான் தானே கூட்டு வந்தேன், அதே மாதிரி கூட்டுவேன். அதுக்கு இந்த அம்மா சொல்றாங்க, அப்போ பேபி குட்டி பிள்ளை கூட இருக்கு நமக்கு தெரியாதுடா, அதனால நீ பத்திரமா கூட்டுவா. அது எப்போ இருக்குன்னு தெரிஞ்சப்பறம் தான் நாம கவனம் செலுத்துறோம். அதுவரையும் அதன் மீது கவனம் செலுத்தியது இறையாற்றல் தானே. அப்படி எண்ணி பார்த்தா நம்முடைய பிறப்புடன் இறையாற்றலின் தொடர்பு இருக்கிறது என்றால் நம்முடைய வளர்ப்பு, நம்முடைய வாலிபம், நம்முடைய வயோதிகம், நம்முடைய மரணம் உட்பட இறையாற்றலின் பங்கெடுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் தெய்வ நம்பிக்கை என்பது வேறு, தெய்வம் நம்முள்ளே இருக்கிறது என்பது வேறு. நம்முள்ளே அது அறிவாக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய முதல்ல பிறகுதான். அப்பதான் சாமிஜி சொல்றார், சீரியக்க சிறப்புகளை விளைவுகளை உள்ளுணர்ந்தால் அது விஞ்ஞானம், அடுத்தவரை சிந்திப்போம், சேர்ந்திருப்போம், இறைநிலையோடு என்றும் என்றும் அப்படின்னு பாடல் முடிக்கிறார். இறைநிலையோடு தான் எப்போதும் இருக்கிறோமா என்றால் இறைநிலையோடையே தான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? ஒன்று இடமாக, இன்னொன்று காலமாக. மிகப்பெரிய தத்துவம். இந்த தத்துவம்
அது சாதாரணமானதே கிடையாது. சாமி அப்படி எளிமையாக கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ சார் அங்கேருந்து வந்து உட்காந்துங்க இல்லையா, இந்த சேனல் ஆளுங்க அங்கேருந்து வந்து உட்காந்துட்டாங்க. இப்போ அங்கே உட்காந்துட்டு சார் இந்த இடம் அங்கே வரட்டுனா வருமா? நல்லா யோசிக்கணும். இந்த இடம் அங்கே வருமா இல்லை அங்கேயே சார் வந்து உட்காந்து சரியா? இடம் எப்படி வரும்? வராது. நாமளும் என்ன பண்ணணும்? அந்த இடத்தை தேடி போகணும். நம்ம எல்லாரும் வீட்லேருந்து வந்துருக்கோம். வேணா ஒரு கார் கொண்டா ஆட்டோ கொண்டான்னு சொல்லலாம். வீட்லேயே கொண்டான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. வீடுக்கு வரும்போது வராது. நாம தான் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுங்கிறது இடம் தானே. நம்ம போகிறோமா இல்லையா? நாம தேடி போகிறோம். வீட்டுக்கு தேடி போகிறோம், கடைக்கு தேடி போகிறோம், தேட்டருக்கு தேடி போகிறோம், பாத்ரூமுக்கு போகிறோம். நீங்கள் எப்படி சிந்திக்கணும்? இந்த சேர் நான் எந்திரிச்சு போக முடியும். அந்த சேர் இடத்துல நான் கொண்டு வர முடியுமா? கொண்டு முடியாது. ஒரு இன்ச்சு கூட இங்கே மாற்றி வைக்க முடியாது. இன்னொன்று போய் சொல்லுவாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு இன்ச்சு இடத்துல கூட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம நகர முடியாது. ஆனால் நம்ம அந்த இடத்த பயன்படுத்துகிறோம். எல்லா நிலைகளையும் எல்லா பக்கமும் போய் பயன்படுத்துகிறோம். வைங்களேன், நாம மட்டும் இல்லை, மிருகங்கள் எல்லாமே 30 கிலோமீட்டர் தள்ளி யானை தண்ணி குடிக்க வருதுன்னா அந்த இடம் தேடி இது தேடி வரணும். நீரை தேடி போகிறது இல்லை. இப்படி தேவையெல்லாம் தேடி போகிறது. நம்ம ஒவ்வொரு இடமா எல்லா பக்கமும் போனாலும் இடம் நம்மை நோக்கி வருகிறதா என்றால் ஒருபோதும் வராது. இப்போ என்னன்னு கேட்டா அடுத்த வழி, இந்த பூமி நாம இங்கிருந்து இங்க போக முடியல. ஆனா நம்ம காலையில 10 மணிக்கு இந்த இடத்துல போய் இருக்கோமான்னு அடுத்த கேள்வி கேட்கணும். இருக்கோமா? இல்லை. இன்னும் இருக்கும் தூங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஓடுற மாதிரியா? அப்போ பூமி நகருதா இல்லையா? பூமி நகர்ந்து கொண்டே இருக்கு. நாம நகர்ந்துட்டே தான் இருக்கோம். ஆனா பூமியினுடைய நகர்வு நமக்கு தெரியல. நகர்ந்து போறது தெரியல. இரவு பகல் இயல்பா வந்துட்டே இருக்குன்னா அந்த இடம் நகர்ந்து கொண்டு இருப்பது கண்ணில் தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் தான் நம்மையும் இடத்தோடு இடரா கூட்டிட்டு சுருண்டு ஓடிட்டே இருக்கோம்னா இந்த இடம் நம்மளால மாற்ற முடியாது. ஆனால் இறையாற்றல் இரவு பகலாக இடத்தை மாற்றி பூமியை சுற்றி அடிக்க பாருங்க, அதையும் மாற்ற முடியாது என்றால் இறைவனோட நாம் இரவு பகலாக. அதனால சாமி எழுதினாரு, அற்பேராற்றல் இரவும் பகலும். எல்லா நேரங்களிலுமே இரவாக பகலாக வருவதற்கு காரணம் அற்பேராற்றல் தான். அந்த இடத்த மாற்றினா வைக்கல. சூரியனையே பார்த்துட்டு இருக்கோம். சில நாடு இருக்கு, சூரியனையே பார்த்துட்டு இருக்கிற நாடு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே இருட்டாவே இருக்கிற நாடு, குளிராகவே இருக்கிற நாடெல்லாம் இருக்கு. ஆனால் நம்ம நல்ல பகுதியில் நம்ம வசிக்கிறோம். அதனால நம்ம நல்ல சௌகரியமா இருக்கிறோம். அப்போ இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் நேரம் இருக்குன்னு கேட்டால் காலமாக இருப்பது இடைவெளி தான். ஒன்று அது கடந்த காலமாக, இரண்டாவது நிகழ்காலமாக, இன்னொரு ஃபியூச்சர் எதிர்காலமாக. ஆனால் நிகழ்காலத்தில் நிற்கிற ஒரு செகண்ட் தான் நிற்க முடியும். அடுத்த செகண்ட் அது கடந்த காலமானது இறந்த காலமாக மாறிடும். 3:10 அப்படின்னா 3:10 நம்ம எல்லாரும் நிற்க முடியுமானா நிற்க முடியாது. அடுத்தது என்ன ஆயிடும்? 3 ஆயிடும். அப்படி 3 நாளைக்கு நான் உடனே ஓட முடியுமான்னு கேட்டால் ஓட முடியாது. அது இடத்தை எப்படி மாற்றி வைக்க முடியாதோ அதே மாதிரி காலத்தையும் மாற்றி வைக்க முடியாது. இடமும் காலமும் இறை நீதி. அந்த இறை நீதி தன்மைக்கு தான் நாம் உட்படுத்தி போகணும். எப்படிய எனக்காக நேரத்தையும் காலத்தையும் இடத்தையும் நான் மாற்றி வைக்கணும்னு நினைச்சா அது முடியாது இல்லை. அப்போ இடத்துக்கு சென்று நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அப்படிங்க அந்த இடத்தை நம்மை நோக்கி எப்படி வர வைக்க முடியாதோ அது இறையாற்றலையே நடத்தி கொண்டு போறது உண்மை. காலமும் அப்படித்தான். அப்போ காலம் அதோடய சேர்ந்து பயணிக்க நாம் கற்றுக்கொண்டால் காலம் நமக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு நிகழ்காலமும் மகிழ்ச்சியாக தர தயாராக தான் இருக்கு. ஆனால் பேசுவாங்க 10 வருஷத்துக்கு முன்னால, எது 10 வருஷத்துக்கு முன்னால சொத்துல துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சொல்லி என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு கேட்டேன். அது அவங்க சொன்னாங்க, இப்போ மட்டும் அந்த இடம் விலைக்கு போச்சுன்னா என்ன ரேட்டு தெரியுமா? உங்களுக்கு முடிஞ்சு போச்சு இல்லை. அப்போ எதுக்கு இன்னும் ரேட்டுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அது முடிஞ்சு போனா தர 10 வருஷம் முன்னாடி இவ்வளோதான் முடிச்சு எல்லாம் முடிச்சிட்டாங்க. இந்த அம்மா சொல்லுது, 10 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, அதே
இப்போ தந்தாங்கன்னா எப்பொழுது 10 வருஷத்துல எவ்வளோ பேர் பாருங்க. என் தம்பி ஒரு வண்டியில் போகும்போது லேசாக காலி பசி விழுந்துட்டாங்க. யாரும் மாற்றிட்டாங்க. மாற்றினோன்னா அவனுக்கு எல்லாரும் கூட போலீஸ் வந்து கேஸ் சொல்லி அவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் என் பக்கத்துல என் ஒய்ஃபு போன் அடிக்கான். அவன் டீச்சர் என்ன அந்த மாதிரி வண்டியில் லேசாக விழுந்துட்டேன். அவன் நிறைய கலர் அடிச்சு என்னன்னா உள்ள போயிருக்கான். போய் நிறைய பார்த்துட்டு இவன் இருந்த இடம் வந்து மார்ச் சொல்லி இருக்காங்க. அதுக்கு அடுத்தாலும் இந்த ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் பார்த்துட்டு டாக்டர் உட்காந்துருக்கேன். இவன் காலை லேசாக அடிக்கிறது இவன் பிடிச்சிக்கிட்டே உட்கார வச்சிருக்கு. இவன் வேண்டாம்னா இல்லை இல்லை வாங்க அவன் சும்மா விடவானு போலீஸ்காரர் தூங்கி அவருக்கு கேஸ் கிடைக்காம வச்சுட்டேன். என் தம்பி ஊட்டி இங்கே போயிருக்கான். போனோம்னா பார்த்துட்டா ஒரே டிபாடி போயிட்டே இருக்கு. எப்பா சரி தெரியாம அவங்களை எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க. நான் வந்ததுக்கு இவ்வளோ டிபாடியா அப்படி இப்படி வரது சோகமா வந்துருக்கான். எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க. மாமா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னா இந்த வா அப்படியே போய் ரைட்ல போய் லெஃப்ட்ல போ அப்படின்னா எதுக்குன்னா இந்த பூரா டெட் பாடி இருக்கிற மாதிரி அந்த பூரா பிரசவ வாய்டு அந்த பூரா டெலிவரி நடக்கும். நீ இந்த பூரா போனது கூட அங்கே போய் பார்த்துக்கலாம். இது பூரா கடந்து போனது அது பூரா வரவுக்குள்ள வந்துருக்கு. இது என்னைக்கு பார்த்தேன் மாதிரி டேடி ஆயிடும். அது சொல்லுதா உங்க தம்பிக்கு இருக்கிற கொழுப்பு எவ்வளோ தெரியுமா அப்படின்னா எனக்கு அதோட அதிகமாக தான் இருக்கு. நீ அவன் சொன்னதே செய்யுங்க. அதனால ஒரு டிக்கெட் இறந்து போச்சுன்னா அது எத்தனை டிக்கெட்டுக்கு உள்ள வருது தயாராகிறது தெரியல இருக்குன்னு சொன்னா இது காலத்தோடும் இடத்தோடும் நாம எல்லாரும் வாழணும்னா ஒரு காலத்தில் பிறப்பு என்றால் ஒரு காலத்தில் அதிகாரம் வாழலாம். ஆனால் இடைப்பட்ட வாழ்க்கை தான் சுவாமி சொல்றாரு வாழும் வேலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம். அந்த தொண்டு செய்தல் என்பது பெரிய விஷயம். அந்த தொண்டு செய்வதற்கு உண்டான தன்மை தான் ரத்ததானம் கொடுக்கறது, தொண்டு அன்னதானம் கொடுக்கறது, சிறுத்தைய கோயில் உழவார்படை செய்யறது, இங்கு வந்து காய்கறிகள் எவ்வளவு செலவு செய்யறோம். தனக்கென எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் பிறருக்கான தொண்டு தான். அப்ப தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினை தீரும் என்றால் நாம தொண்டு செய்யறோம் யாருக்கு இல்லையே தெரியும் நினைக்க வேண்டாம். ஏன்னா காலங்களை நீட்டி நம்முடைய இருக்கு, இடங்களை நீட்டி நம்ம கூடயே இருக்கு. நம்ம கூடயே காலமும் இடமும் இருக்குன்னா நாமும் அதை விட்டு பிரிச்சு வாழலையே. அப்ப யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சுன்னா எல்லாம் செய்ய மாட்டேட்டா இல்லை யாருக்கு தெரியாட்டாலும் இங்க பதிவு ரெக்கார்டு நடந்துட்டே இருக்குங்க. அதனாலதான் திருமணம் சொல்றாரு கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார். கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார். ஆனா கண்காணி இல்லாத இடம் இல்லை. கண்காணி கலந்து எங்கும் நின்றாலே கண்காணி கண்டார் கடல் ஒழித்தாரேனா யார் அந்த கண்காணினா நமக்குள்ள இருக்கிற கண்காணினா வெளியிருக்கக்கூடிய கண்காணியை உணர முடியும். நம்முள் இருக்கும் அறிவு தான் வெளியிருக்கும் பேரறிவை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றதுனால 6வது அறிவு சிறந்த அறிவு. சிவம் அறியும் பேற்றை பெற்றவனே மனிதன் சிந்தனையால் உணர்வும் வரை சிதறும் மனம் மாயை. மனம் மாயையில் எப்போ இருக்கலாம் உணர்வும் வரையும் தான். உணர்வாச்சுன்னா நம்மளை நாமளே பார்த்தாலே தெய்வம் பார்ப்பதற்கு சமம். நமக்கு தெரியாம நம்ம ஒரு பொய் கூட சொல்ல முடியாதுங்க. நமக்கு தெரியாம நம்ம ஒரு செயல் செய்ய முடியாதுன்னா அப்ப இங்க இருக்கிற அறிவு தான் கண்காணியை காணும் கண்காணி. அந்த கண்காணி கலந்து எங்கும் நின்றானே கண்காணி கண்டால் கடவுள் ஒழித்தாரேனா திருடுதல் மட்டும் கடவுள் கிடையாது. என்னத்தால இல்லை அப்படி மோசமா நினைச்சாலும் கடவுள் தான். என்னத்தால ஒரு நெகட்டிவா நினைச்சு நம்ம சொல்லாம இருக்க அப்படி நினைச்சாலும் கடவுள். பொருள் திருடுவது மட்டும் கடவுள் இல்லை. அப்ப கடவுள் கண்காணி ஒழித்தாரேனா தீயதெல்லாம் ஒழிக்கிறோம்னா எங்கிருந்தோ வந்து கடவுள் பேசிட்டே இருப்பாரு இல்லை. நம்மளே இருக்கக்கூடிய அறிவு தான் நமக்கு எல்லாமே நினைச்சுதான் பிரச்சனையே இல்லை. அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு அறிவற்றல் காக்கும் கல்வி செல்வார்க்கும் உள் அழிக்கலாக அரண். அரண் எதுன்னு கேட்டா அறிவு தான். அதுதான் நம்முடைய அரண்மனை மாதிரி உயரம் ரொம்ப இருக்கும் அரண்மனை தெரியல. அந்த சேஃப்டி பாதுகாப்பு யாருக்கு இருக்குன்னா மிக உயரமான அறிவு 6வது அறிவு தான். அந்த 6வது அறிவு தான் நமக்கு அரணாக இருக்கிறதுனால இருவழி நாம போயிட்டே இருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடையாது துன்பம் வரும் வரம் இருக்காது. ஆனால் தாண்டும் வல்லமை நமக்கு சேர்ந்து அந்த வல்லமை தான் சேர்ந்து வரும்போது நமக்கு துன்பம் பெருசாக தெரியாது. எனக்கு வினை கல்வி எப்போ முடிந்த காரியம் பொல்லாப்பு வேண்டாம்னு சொல்லிடலாம். வாழ்ந்து வராங்க அவரே சொன்னாங்க ஒரு கதை சொல்றேன்னு சொல்லி அந்த கதை என்ன
முள் குத்திட்டு இன்னொரு முள்ளை வச்சு அதை எடுக்கணும். பதித்த முள்ளை மீண்டும் எடுப்பதற்கு ஒரு முள் பயன்படுத்தப்படுகிறது. அந்த முள் தான் சனி கிரகம். சனி கிரகத்தை நினைச்சு நாம எப்போதுமே என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். சப்போஸ் அது ஏழச்சனையோ அல்லது என்ன கஷ்டம் ஏதோ ஒரு சனி நடந்து முன்னும் வந்தா கூட இங்க இருக்கிற முள்ளை எடுக்கிறதுக்கு சனி ஒரு முள் சுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த முள் அப்படியே விடுறதுக்கு இறைநிலைக்கு சம்மதிக்காது. அதை கிளீன் பண்ணணும். அதை கிளீன் பண்றதுக்கு உறுதுணையாக இருக்குது சனி கிரகம். துலா ராசியில உச்சம் இருக்கிறது சனி கிரகம். துலானா தராசி, தராசி எப்பவுமே கரெக்டா இருக்கும். அப்போ வந்து பார்வதி தேவி ஒரு பெரிய மாளிகை கட்டியிருக்காங்க. யாரு? பரமேஸ்வரோட ஒய்ஃபு. சரியா? நீங்க பார்வதி தேவியா நம்ம பக்கத்துல பார்க்க வேண்டிய அவன் இல்லை. இது எல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு அதிபதி ஒரு ஆள் இருக்காங்க பார்வதி அம்மா. அந்த பார்வதி தேவி என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால் நல்ல ஒரு பில்டிங் கட்டியிருக்கான். பெரிய சிறப்பு கட்டியிருக்கா. கட்டின உடனே என்ன பண்ணியிருக்கா, நாள் குடிக்கிறா. பால் காய்ச்சி கிழக்கு பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் குடிச்சிட்டான். நாள் குடிச்சிட்டு கொண்டு போய் வீட்டுக்காரர்கிட்ட காமிக்கிறான். வீட்டுக்காரர் பேர் பரமசிவம். சரிங்களா? அதனால பரமசிவத்தில் காமிக்கிறான். பரமசிவம் வாங்கி பார்த்து சொல்றாரு, என்ன நீ இப்போ போய் நாள் குடிச்சிருக்க நேரத்தை, இது சனி ஓரையில அப்படின்ட்டு. சனி ஓரைனா என்னன்னா சனி வரக்கூடிய நேரம். சனி ஓரையில இது செய்ய வேண்டாம், நீ மாற்றி வைக்கணும்னு சொல்றாரு. இந்த மாற்றி வைக்கணும்னு சொல்லும் பொழுது எப்போதுமே இந்த பொம்பளைகளுக்கு என்னன்னு கேட்டா, வீட்டுக்காரர் கூடாதுன்னு சொன்னா செய்யணும். அது நம்மளுடைய ஈர்ப்பு. அதெல்லாம் நம்மளால மாற்றவே தெரியாது. எங்க வீட்டுக்காரர் சொன்ன ஒரு நாளைக்கு தருவ மாட்டேன், இப்ப நல்ல நல்ல கவனிச்சுட்டே வரும். சரியா? நான் ஜோக்கா நீங்க அதுக்குள்ள போடாது, இதுக்குள்ள நீங்க அதைய பாரு தேவி பிடி கட்டியாச்சு. நாலு குடிச்சிருக்கா, பரமசத்தை காமிச்சாச்சு. பரமசத்தை சொல்றாரு, இதுல பாலை காய்ச்ச வேண்டாம், சனி ஓரம் வருது, தயவு செய்து மாற்றிக்கணும். இந்த அம்மா சொல்றது அதெல்லாம் மாற முடியாது. நான் அப்பதான் பால் காய்ச்சி அப்பதான் அதை குடி போவேன். ஏன்னா விட்டு தள்ளு, எதுக்கு விடணும்? நீங்க பெரிய ஆள் தானே. நம்ம வீட்டுக்கார சொல்லுவோம்னா, உங்களுக்கு அவர் தெரியுமாங்க, இவர் தெரியுமாங்க, அப்ப நீங்க அந்த சீட்டை உங்க அந்த சீட்டை வாங்குங்க அப்படின்னா அவர் விவேக் மாதிரி அவர் சொல்லுவாரு. எல்லாரையும் நான் தெரியும் அந்த இந்த அம்மா எதிர்பார்ப்பு வைக்குது. இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, அது உலக நாயகனே நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சனி, நீங்க நினைக்கிற சனி என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் லேட்டா பண்ணிடுச்சேன், நீங்க கொஞ்சம் அவரை நிப்பாட்டி வைக்கலாம், எனக்கா இதை செய்யலாம் அப்படின்னு அவருக்கு பார்த்தாரு. சரி நீ திருந்த மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்காரு. சொன்னா தொலைஞ்சாரு மனசுல. இவர் அப்படி பார்த்து இவர் சொல்றாரு, சரி நான் சொல்றேன், ஆனா அவன் கேட்க மாட்டான். அவன் நீதிமான், சனீஸ்வர நீதிமான், அவன் கேட்க மாட்டான். இந்த போவதே மாட்டான்னு சொல்லக்கூடாது. போவதே வாய் வைக்கக்கூடாது. சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு படியை விட்டு இறங்குறாரு. படியை விட்டு இறங்கும்போது இந்த அம்மா சொல்லுது, கொஞ்சம் ஒரு நிமிஷம் அவன் நிற்க மாட்டான் அப்படின்னு நீங்களே சொல்றீங்க, நீங்க போங்க அவங்க நிற்க சொல்லுங்க ஒரு 10 நிமிஷம். அவன் நின்றுட்டான்னா பிரச்சனையே இல்லை, நாங்கள் பாலை காய்ச்சிருக்கேன். சப்போஸ் அவன் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னா நீங்க கையில் இருக்கிற உருதை அடிச்சுங்க. அடிச்சீங்கன்னா இந்த என்ன பண்ணிடுவேனா, பால் காய்ச்சதை நிறுத்திடுவேன், இன்னொரு ஆள் காய்ச்சிக்கலாம். இது முதல்ல இன்னொரு ஆள் காய்ச்சலாங்களா? அதெல்லாம் செய்யக்கூடாதுல்ல, உங்களையா உட்காரணும். அவர் சரி என்ன செய்யணுங்க, நமக்கு ஆட்களே தானே, நமக்கு எல்லாம் பண்ண சொன்னா என்ன செய்யலாங்க? அதான் சொல்லல, அவன் நின்றுட்டான்னா நீங்க பேசாம இருந்துருங்க, அவன் நிற்கலைன்னா உங்களுக்கே அசைச்சிருங்க. இப்போ போயாச்சு நம்மால் அப்படியே போறாரு. போன உடனே சனீஸ்வரர் வராரு. சனீஸ்வரர் வந்த உடனே கண்டவுடனே அவருக்கு ஒரே மகிழ்ச்சி. ஏன்னா அவருக்கு பிடித்தமான தெய்வம் அது ஈஸ்வரன் வாங்கினதுனால சொல்றாரு, என்ன ஒரு நல்ல நாள் இல்லையா, முதல்ல நீங்க வந்துட்டீங்களா சாமி, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படி இப்படி நீங்க சொல்றாரு. சந்தோஷமா இருக்கட்டும், நான் ஒண்ணு சொல்றேன், நீ
கேளு என்னன்னா ஒரு 10 நிமிஷம் நில்லு. உடனே சனி சொல்ல, சரி சாமி நீங்க சொன்னா நான் நிற்க மாட்டேனா, நீங்க சொல்லி நான் தடுப்புனேன், நம்ம பார்த்தது எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குது, 10 நிமிஷம் இல்லை எவ்வளோ நேரம் நிற்பேன் அப்படின்னு இவருக்கு ஒரே சந்தோஷம். அதான் சனி சொல்ல நிமிஷம். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, சனி சொல்றாரு 10 நிமிஷம் நீங்க நில்லுங்க, ஆனால் நீங்க ஒரு டான்ஸ் ஆடுனீங்கன்னா போர் அடிக்காது. நானும் அதை பார்த்து ரசிச்சுட்டே நிற்பேன். எவ்வளோ நேரம் நான் அப்படி நிற்பேன். உடனே நம்ம டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஆட உனக்கு முடிஞ்சு போச்சு கதை. எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சொன்னாரு, சாமி ரொம்ப சந்தோஷம், சனீஸ்வரர் ரொம்ப சந்தோஷம், நீ நின்றுட்டே நீ அப்படின்னாரு. ஆமா நானும் நீங்க உங்களை டான்ஸ் எல்லாம் போய் பார்ப்பேன் நினைக்கிறேன். அதனால நீங்க கலந்து பழகி நம்ம வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட் எல்லாமே எனக்கு நீங்களே திருவள்ளுவர் மழை போட்டு தைரியமா எல்லாம் முடிஞ்சாச்சு. நம்மளால வராது, வீட்டுக்கு வந்தா ஆகணும். ஆனா ஒரு ஒரே சந்தோஷமா வராது அப்படி நினைச்சு பாருங்க. கையில உடுப்பியோட, கையில சூடாயோட, பாம்பெல்லாம் அள்ளி போட்டுட்டு அப்படியே வார வந்தா இங்க நம்ம தலைமை கூட உட்காந்து பார்வதி பத்திரகாளியா பார்க்கலாம். இது கேட்டாரு, என்னாச்சு பாலாம் கதையா ஆளே காய்ச்சல. ஏன் நான் சண்டை நிறுத்திருந்தேனே, நான் சொன்னேன் உடனே சரி சொல்லிட்டாப்பா. எவ்வளவு நேரம் நின்னானே அவன், நீ பல கட்சிக்க வேண்டியதானே, எங்க சனி நின்னாமா நீங்க உடுக்க சர்ச்சைய அப்பதான் கேட்க சொல்லி புத்தி கிடையாது. ஜென்ஸ்லாம் மறந்துடும், அந்த பக்கம் பேசிட்டு நான் பேசுறது கூட பேசவே முடிஞ்சு போச்சு கதைன்னா. அதில் கடைசியில் என்ன போட்டுருக்காங்கன்னா, இப்போ பாருங்க சனி அந்த இடத்துக்கு வந்தாச்சான்னு கேட்டால் வந்தாச்சு. வந்தாச்சுல உடுக்கி அடிச்சாச்சுனால வந்தாச்சுனால அர்த்தம். இப்போ பொண்ணு வாங்காச்சு முடியல. அப்போ அதை போட்டுருந்தாங்க என்னதான் அந்த ஒரு வினையெல்லாம் போட்டுட்டு கண்ணை போட்டுருந்தாங்க. போட்டுட்டு நீங்கள் சனி கிரகத்தை அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் ஏமாற்ற முடியாது, அது என்ன வேலை எப்படி செஞ்சுருக்கோம், அதுக்கு உண்டான விளைவை எப்படியாவது தந்துட்டே இருக்கும். ஆனால் நாம் பஞ்சபூத நவக்கிரகம் செய்யும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம்னு கேட்டீங்கன்னா, பரவாயில்ல ஒரு முல்லை எடுப்பதற்கான ஒரு முல்லை துன்பமாக வருகிறது அப்படின்னு நாம் முடிவு பண்ணிட்டோம்னா நமக்கு சனி கிரகத்துக்கு மேலே என்ன வராது, அது ஒரு நீதிமான் வெறுப்பு வராது. அதனால ஆசிரியர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாருக்கு நிகழையும் வாழ்வது. அதுதான் எந்த கிரகமும் தன்னுடைய நிலையிலிருந்து தவறுவதே இல்லை. என்ன செயல் செய்யறையோ அது போய் விளைவு தரும், அவ்வளவுதான். அப்ப தப்பான ஒரு கால நேரத்துல ஒன்றை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதையே மாற்றி வைக்கணுமா, அது எப்படி முடியாது. அதே மாதிரி நிறைய பேருக்கு 3, 2, 5 தெரியும், ஆனா நடக்க முடியாதா, அதை நடக்க முடியாதா அப்படின்னு கேட்டா வீட்டுக்காரர் படுத்து இருந்தா 3, 2, 5 தானே, அது ஏற்றுட்டா பிரச்சனை இல்லை. நீங்க நல்ல ஒரு ஒரு ஆரம் மாற்றி கொடுங்க அப்படின்னா கற்படியாக இருக்காங்க. நிறைய பேர் பிடிமா வரும் இல்லைங்களா, அது இருக்கும். இடைவெளி மிக சரியான முறையில் வாழ்க்கை துணை தருகிறது, குழந்தைகளை தருகிறது, விளைபொருளை கழிப்பதற்கு அப்பப்போ பிரச்சனைகளும் தருகிறது என்றால் அதையெல்லாம் தாங்கு வல்லது எது கேட்டீங்கன்னா மனவளக்கலை தான். துன்பம் மட்டுமே தாங்குவதற்கல்ல மனவளக்கலை, வரும் துன்பத்தை காரணத்தை ஆராய்ச்சி செய்து தாண்டி வருவதற்கும் மனவளக்கலை உதவி செய்யும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நல்ல ஒரு வாய்ப்பு அளித்த குன்றத்தூர் மனவளக்கலை மன்ற மனக்கட்டளைக்கும் நண்பர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை வளமுடன்.